வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கிருஷ்ணதாசி கதையோடைய 3வது பாகத்தை தான் நம்ம கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 18. பெண் பிறந்து விட்டால்? கோபாலன் கேள்வியில் சிக்கிக்கொண்டு மூச்சு முட்டுகிறாள் வேணி. என்ன ஸ்தம்பித்து போயிட்ட? தப்பி தவறி பெண் பிறந்தா அவன் நிலை என்ன ஆகிறது யோசிச்சு பாத்தியா? வேணி மலங்க விழித்தாள். மாந்தோப்பு கல் மண்டபத்தில் தான் இத்தனை தர்க்கமும். பக்கத்து மாமரத்து காக்கை கூட வேணியை பார்த்து செருமாந்து போகிறது. சரி நான் கிளம்புறேன். உன் எண்ணத்தை தூக்கி உடப்புல போடு. வேற வழி இருக்கா யோசி. பேச்சோடு எழுந்து கொண்டவரை கண்ணீருடன் பார்த்தாள் வேணி. எவ்வளவுன்னு அழுவ? அழுதது போதும், வேற வழியே பாரு. வேற வழி என்ன இருக்கு? காவிரியோட போறதுதான். விசுமிக்கொண்டே பதில் வந்தது வேணியிடம். காவிரியோட போனா உயிர் வேணா போகலாம், பழி. வேணியின் விழிகள் மழை மேகமாகி விடுகின்றன. அதை கேட்டு நான் நாளைக்கு பார்க்கிறேன். கோபாலன் நகர்ந்து கொள்ள சின்னையா வந்து சேர்ந்தான். இங்க வந்து இந்த ஆளை பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி வந்த, இப்ப என்னடானா அழற? அப்படி என்ன அந்த ஆள் சொல்லக்கூடாது சொல்லிட்டான்? சின்னையாவின் கேள்வி முன் விரக்தி சிரிப்பு தொற்றுகிறது அவள் உதட்டில். பெண்களுக்கு சிரிப்பும் ஒரு பாஷை, ஆனால் அதை புரிஞ்சுக்கிற சக்தி தான் எனக்கு இல்லை. சரி சரி கிளம்பு. வீட்டில் ஒரு மைனர் காத்திருக்கான். எப்படி சமாளிக்க போறியோ? சின்னையா அப்படி சொல்லும் பொழுதே பாதி உயிர் போய்விட்டது வேணிக்கு. சொச்சம் அந்த மைனரிடம் போய்விடுமோ? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி தண்டாயுதமானிக்கு அரோகரா, வள்ளி மணாலனுக்கு அரோகரா. மகா தீர்க்கமாய் அரோகரா முழக்கம். தீட்சிதர் வீட்டு முன் வீதியை திரண்டு நிற்க தோளில் பால் காவடியுடன் ராஜம், பக்கத்தில் புஷ்ப காவடியுடன் தீட்சிதர். சின்ன சின்ன காவடி சுமந்தபடி வரிசையாக அவர்களின் பெண்கள். வருஷம் தவறினாலும் நம்ம தீட்சிதர் பழனிக்கு பாத யாத்திரை போகிறது தவறுவதில்லை. என்ன நேர்த்தி கடனோ, என்ன பிரார்த்தனையோ, எல்லாம் ஒரு ஆண் குழந்தைக்கு தாம்பா. தனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு அவர் மனசு படுற பாடு அவருக்கு தான் தெரியும். எவ்வளவு பெரிய நபராய் இருந்தாலும் ஆண்டவன் அவங்களுக்கும் ஒரு குறைய வைக்காம விடுறதுல பாத்தீங்களா? சுற்றி நிற்கும் வீதி கூட்டம் பேசுவது கோபாலன் காதில் வீழாமல் இல்லை. அவர் பார்வை அருமை தங்கை ராஜத்தின் மேல் விழுகிறது. 38 வயதில் 6 பெண் குழந்தைகளுக்கு தாய். பிள்ளை பேற்றிலேயே பாதி உடம்பை தொலைத்துவிட்டு நிற்கிறாள். சொச்சம் இருக்கும் தொத்தல் உடம்போடு இவளால் எப்படி பழனி வரை நடக்க முடியும்? கேள்வி குமச்சலில் அவளுடன் நடத்திய வாத பிரதிவாதங்களின் ஊர்வலம். நடப்பேன் அண்ணா நடப்பேன். அந்த பழனி முருகன் அவனைப் போலவே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறவரை விடமாட்டேன். அப்படி என்ன? ஆணுனா ஒஸ்தி, பெண்ணுனா இழப்பம். பெண் இழப்பம்னு நான் சொல்லலையே. அப்படி நினைச்சிருந்தா எனக்கு பிறந்த பெண்களை கழுத்து திரிகில கொண்டு இருப்பேன். எனக்கு பெண்கள் போதுமான அளவுக்கு மேல பிறந்தாச்சு. இந்த பகவானுக்கு ஏன் ஒரு ஓர வஞ்சனை? ஒரே ஒரு பிள்ளையை கொடுக்கப்படாதோ? பிள்ளை பேரு இல்லாதவளை நினைச்சு பாரு. ராஜம், உன் நிலை எவ்வளவோ மேல். நிறைய ஆண்களை பெற்ற சம்சாரிகளை நான் நினைக்கப்படாதோ? தம்மின் மெலியாரை நோக்கின்னு நான் சொன்னா அதுல என்ன தப்பு? யார் வழியார்? ஆண் குழந்தை உள்ளவளா இல்லையா? பின்ன எத்தனை பெண் பிறந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த குலத்தோட பேரையா இவ சொல்ல போறா? யார கல்யாணம் பண்ணிக்க போறாளோ அவளோட குலம் தானே இவாளோட குலம். கல்யாணத்துக்கு அப்புறம் இன்ஷியல் கூட மாறிடுமே. பிள்ளை நான் அப்படி இல்லையே. இன்ஷியல் குலம் அது எல்லாம் மனுஷ கண்டுபிடிப்பு, நாமா வகுத்துன்றது. 1000 சமாதானம் சொன்னாலும் ஆண் பிள்ளை ஆண் பிள்ளைதான், பெண் பிள்ளை பெண் பிள்ளைதான். டேய் கணபதி ராமா, உன் ஆத்துக்காரி பேசுறது சரியில்லடா. ஊருக்கே கதை சொல்ற ஞானவாணி பிறப்பிலே பேதம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சிந்திக்கிறது தப்புடா. பெண் எதுலையும் தாழ்ந்தவ இல்லை. அட என்னடா கோபாலனி, அவ வசந்தவளாவே இருந்துட்டு போகட்டும். அதுக்காக அவ ஒரு ஆணாகிவிட முடியுமா? நாளைக்கே நான் செத்தா எனக்கு தேவசம் பண்ண அவளுக்கு ரைட் கிடையாதே. கொல்லி போட சாஸ்திரத்திலையும் இடமில்லையே. எனக்கு வம்சம் இல்லைங்க, வழியும் இல்லையே. செத்ததுக்கு பிறகு நடக்க போறத பத்தி இப்ப என்ன கவலை? இப்ப நடக்க வேண்டியதே பாரு. நீ ஒரு பிரம்மச்சாரி. பொண்டாட்டியா பிள்ளையா? உனக்கு சம்சாரத்தை பத்தியோ பிள்ளை குட்டிகளை பத்தியோ உனக்கு என்ன தெரியும்? மிலிட்ரியில ஆடு மாடு தின்ன பையனி. உனக்கு சாஸ்திரம் தெரியுமா? இல்ல கிரகஸ்த தர்மம் தான் தெரியுமா? போடா வாய முடிண்டு. தீட்சிதரின் அந்த எடுத்திருந்த பேச்சால் கோபாலனுக்குள் திக்குமுக்காடல். ஒருவேளை இவர்கள் சொல்வதெல்லாம் நிஜமோ? நமக்கு தான் வாழ தெரியவில்லையோ? நெஞ்சை கையில் பிடித்துக்கொண்டு நிமிர்ந்தார் ஊடே.
கடைக்குட்டிக்கு முந்தியவள் ஓடி வந்து மாமா என்று கழுத்தை வளைத்து கட்டிக்கொண்டாள். அந்த மழலையின் இனிமை காதுக்கு இதமாக இருந்தது. அந்த பிஞ்சு முகம் அவருக்குள் லேசாக கிளேசம் ஊட்டுகிறது. தனித்த மனிதனே, உனக்கென்று உனது ரத்தத்தில் ஒரு உறவு இருந்தால் இப்படியெல்லாம் மற்றவர்கள் எடுத்தெறிந்து பேச முடியுமா உன்ன? அந்த பிஞ்சி பெண் பிரம்மாஸ்திரமாக ஒரு கேள்வியை கேட்பதாக பிரமை. ஆமா, பாத யாத்திரை போறலே, இந்த தடவையும் பெண் பிறந்துட்டா? ராஜ்யத்துல உறவில் யாரோ கேட்பது நடுவில் காதில் விழுந்தது. அந்த பெண்ணை பார்க்க என் உடம்புல உசுர் இருக்காது, சற்றென்ற பதில் ராஜ்யத்திடம். இந்த தடவை மட்டும் அந்த முருகன் கைவிடட்டும், உபன்யாசம் பண்றதை நிறுத்திவிட்டு நான் நாஸ்திகன் ஆயிடுவேன். ஆத்துல ஒரு சுவாமி படம் கூட இருக்காது, முச்சந்தியில போட்டு உடைச்சிடுவேன். குமருகிறது தீட்சிதர் மனம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கோஷத்துடன் கூட்டமாக தீட்சிதர் தம்பதியினர் நடக்கத் தொடங்கிவிட்டனர். கூட்டம் பின் செல்கிறது. ஏறத்தாழ 100 மைல் தூரம் பழனி நோக்கி ஆண் பிள்ளைக்காக நடக்கும் அவர்கள் புத்திசாலிகளா, இல்ல போகிற போக்கில் வாழும் நான் புத்திசாலியா? கோபாலனிடம் குழப்பம். இவர்கள் கௌரவத்துக்காக தன் ஆசையை கூட குழி தோண்டி புதைத்தது எந்த வரைக்கும் சரி? எல்லோரும் போன பின் தனிமையில் மொட்டை மாடியில் அமர்ந்து சிந்திக்க தொடங்கிவிட்ட கோபாலனிடம் என்றைக்கும் இல்லாத யோசனை. தீட்சிதரின் அந்த எடுத்தறிந்த குத்தலான பேச்சு மனதை புரட்டி புரட்டி எடுத்தது. பைத்தியக்காரன், பிறப்புல இவ்வளோ வசதி தாழ்த்தி பார்க்குற இவனுக்கு ஊர் முழுக்க ஒரே மரியாதை மதிப்பு. ஆனா இதெல்லாம் தப்புன்னு சிந்திக்கிற எனக்கு சாஸ்திரம் தெரியாதாம், கிரகஸ்த தர்மம் தெரியாதாம். என்னோட மனசை பத்தி துளியும் கவலைப்படாம என்னமா பேசிவிட்டான் இந்த தீட்சிதன். இனிமே இவாளோட நலனுக்காக நான் எதுக்கு சிந்திக்கணும்? ஊர் தூத்தும் உலகம் தூத்தும்னு என் ஆசையை எதுக்கு தடுக்கணும்? டேய் கணபதி, இனிமே எனக்கு எது வாழ்க்கைங்கிற நினைப்புல தானே அப்படி பேசிவிட்ட. உன் எதிரில் நான் வாழ்ந்து காட்டுறேன். எனக்கும் வாரிசு வழின்னு உண்ணுங்கிறத நிரூபிக்கிறேன். ஒரு குலப்பெண்ணை கைப்பிடிச்சி நீ அடைய போராடுற விஷயத்த வேசி முத்திரை விழுந்த ஒருத்திய கைப்பிடிச்சி நான் அடைஞ்சு காட்டுறேன். மனத்தில் ஆவேச பந்துகளை அடித்தபடி மாந்தோப்பை நோக்கி நடக்கத் தொடங்கிவிட்டன கோபாலனின் கால்கள். ஆனால் அங்கு வேணி இல்லை. துணிந்து அவள் வீட்டு பக்கம் கால்கள் நடக்கத் தொடங்கிவிட்டன. ஆனால் யாரும் அவரை பார்த்து தப்பாக விவாதிக்க இடமில்லாதபடி சூரியன் மறைந்து இருட்டை வானில் பீச்சி விட்டான். வேணியின் வீட்டுக்குள் யுத்த களம். அதன் பிரதான நாயகியாக மனோன்மணி. எவன் வந்தாலும் இப்படி விரட்டி விரட்டி அடிச்சா நாம எப்படி பிழைக்கிறது? உன் மனசுல நீ என்ன பெரிய கண்ணகின்னு நினைப்பா? அவளுக்கும் மேலமானான். நீ கண்ணகினா உனக்கு யாரும் சிலை வைக்க போறதில்ல, மாதவினா காரி துப்பாம இருக்க போறதும் இல்ல. இது சுயநல உலகம்டி. ஊருக்குத்தான் கருப்பு கத்திரிக்காய் எல்லாம், உள்ளுக்குள்ள யாருக்கும் அது கிடையாது. எந்த ஆம்பளை இன்னொரு பொம்பளை நினைக்காதவன்? எந்த பொம்பளை ஒரே புருஷனை மனசுல வச்சிருக்காங்க? தனக்கு வரப்போற புருஷன் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும், சிவாஜி மாதிரி இருக்கணும்னு ஒப்பு வைக்கும் பொழுதே அவங்க கருப்பு செத்து போச்சுடி. பைத்தியக்காரி, என் பேச்சு கேட்டு நல்லபடியா வாழப்பாரு. மனோன்மணியின் அந்த பேச்சு கோபாலனை உடனே கைத்தட்ட வைத்து விட்டதே. சபாஷ், எக்ஸலன்ட். கைத்தட்டியபடி வீட்டுக்குள் நுழைந்தவரை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். மணிமா, நீங்க சொன்னது 100க்கு 100 சரி. இது சுயநல உலகம். பிற நலனை பத்தி நாம நினைச்சா நம்மளை ஏறி மிதிச்சிடுவாங்க. கோபாலனா இப்படி பேசுவது? வேணி வாய் பிளந்தாள். சின்னையா அதிசயித்தான். ஆனால் மனோன்மணியோ தன் கருத்துக்கு ஒரு ஒப்புதல் கிடைத்த சந்தோஷத்தில் வாங்க வாங்க, நீங்கெல்லாம் இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றாள். கால நேரம் யாரை எங்க எப்படி அனுப்பும்னு சொல்லவே முடியாது மணியம்மா. வந்திருக்கிறது அதுக்கு தானே, எல்லாத்துக்கும் தான். ஐயோ ஐயோ, இப்படி எத்தனையோ பேர் வந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? இவை யாரையும் கிட்ட விட மாட்டேங்கிறாளே. என்ன விடுவாங்கன்னு நம்புறேன். அர்த்த புஷ்டியுடன் வேணியை பார்த்து அவர் பேச மனோன்மணி இங்கிதத்துடன் அங்கிருந்து நகர்ந்து கொண்டாள். நகரும்பொழுது முகம் மூலமாச்சும் அரங்கேற்றம் நடந்தா சரி. 1க்கு 3 வயிறு இருக்கு, தாராளமா அள்ளி வீச தவிடாதீங்க என்றாள். வேணியிடம் தலை தாழ்ந்த நிலை. கோபாலன் பாத்திரம் புரிப்படாமல் குழம்பும் மனக்கலபரம் வேறு. வேணி, நான் உன் அம்மா கிட்ட பேசினதை கேட்டு பயந்துட்டியா? நெருங்கி சென்று அவளை பார்த்து கேட்டவரை அவள் பதறத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். வேணி, எனக்கு இப்ப நீ வேணும், உன் அன்பு வேணும். எனக்கு உன் மடியில படுத்து அழணும் போல இருக்கு. நான் யாருக்காக எல்லாம் கவலைப்பட்டேனோ அவர்கள் யாருக்கும் என்னை பற்றி கவலை இருக்கிற மாதிரி தெரியல. படபடவென்று பொறிந்து தள்ளும் கோபாலனை சற்று நெகிழ்ச்சியுடன் பார்த்தாள் வேணி. வா, உலப்பை பேசுவோம். பேச்சோடு மலமளவென்று அறைக்குள் அவர் நுழைந்து விட்டார். ஆனால் வேணியிடம் எல்லையில்லா தயக்கம் இருந்த போதிலும் தாங்கி தாங்கி உள்ளே நுழைந்தவளை மலார் என்று தழுவிக்கொண்டார் கோபாலன். வேணியின் மேல் மின்னல் வெட்டு. ஓர் ஆண் மகனின் முதல் ஸ்பரிசம். வேணியால் தட்டிவிடவும் முடியவில்லை. தழுவிக்கொண்டார் கோபாலன்.
அது வேணி கேட்ட பிள்ளை வரத்தை தர ஆயத்தமாகிவிட்டது. ஆனால் அத்தியாயம் 19 கோபாலனின் அந்த அணைப்பிலிருந்து சட்டென்று விடுபட்டு நழுவினாள் வேணி. வேணியில் குதித்தாளம் போடும் உணர்ச்சிகளை அவளால் உடனடியாக கட்டுப்படுத்த முடிந்தது. ஆனால் கோபாலனால் முடியவில்லை. ஏன் வேணி மறுக்கிற? ஏன் விலகுற? வேண்டாம், இது நல்லதுக்குல. ஏதோ ஒரு மன அழுத்தத்தால உந்தப்பட்டு இப்ப இப்படி நடந்துக்கிட்டு பின்னால அவஸ்தைப்பட வேண்டாம். அவஸ்தையா? ஆமாம், அதுல என்ன சந்தேகம்? அப்ப நீ என்கிட்ட பிள்ளை வரம் கேட்டது எதை வச்சு? அப்படின்னா எனக்கு குழந்தைய கொடுக்க உங்களுக்கு பரிபூர்ண சம்மதமா? சம்மதிக்கிறேன். என்னை பார்த்து உனக்கு பிள்ளையா குட்டியான்னு கேட்ட கணபதி ராமன் முகத்துல நான் கரிய பூசணும். அப்ப அவருக்காகத்தான் இந்த முடிவா? என் ஆசைக்காக இல்லையா? எல்லாத்துக்காகவும் தான். இது பேசுற நேரமா? வாரி தழுவி காமப்பழத்தில் திரும்பவும் விழ ஆரம்பித்தார் கோபாலன். இந்த முறை வேணியால் கோபாலனை ஜெயிக்க முடியவில்லை. விஸ்வாமித்திரனையும் இந்திரனையும் அன்று மயக்கிய அதே உணர்வு அவளையும் ஆக்கிரமிக்க ஆரம்பித்தது. இப்பொழுதெல்லாம் முன்போல் இல்லை கோபாலன். கலகலப்பு குறைந்து சதா வானம் பார்த்து சிந்தனை. ராஜா மட்டும் ஒரே ஒரு நாள் அது பற்றி விசாரித்தாள். அண்ணா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்ல ராஜம், எனக்கு மனசே சரியில்லை. இத்தனை குழந்தைகளுக்கு அப்புறமும் ஒரு ஆணுக்காக நாங்க ஏங்கிறது உனக்கு தப்பா படுறதா? சே, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அப்ப ஏன் அன்னைக்கு அப்படி பேசின? எப்படி? ஆணுனா வசதி, பெண்ணுனா தாழ்த்தின்னு நினைக்க வேண்டாம்னு சொன்னியே. நாங்க அப்படி நினைக்கலையே. கொல்லிப்படத்தானே ஒரு பிள்ளைய கேட்கிறோம். கேட்கறது தப்புல ராஜம். அதுக்காக தவிக்கிறதான் தப்பு. வந்தா ஏத்துக்கணும், வரலனா கவலைப்படக்கூடாது. நீ சுலபமா சொல்லிடுவ. ஆனா பிள்ளை பாசத்தை அனுபவிக்கிறவளுக்கு தான் இதெல்லாம் தெரியும். அப்ப உங்களோட உணர்ச்சிகள் எனக்கு சரியா புரியலங்கிறது உன் அபிப்பிராயமா? ஆமாண்ணா, நீ கல்யாணமே பண்ணிக்கல. தாம்பத்தியம்னா உனக்கு என்னன்னு தெரியாது. பிரம்மச்சரியம், சந்நியாசம் இதெல்லாம் ஒரு போக்குனா சம்சாரம், குழந்தைகள் மறுபோக்கு. உனக்கு கோவிந்தா கொல்லி போட்டா ஒன்னும் ஆயிட போறதில்ல. ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. கோவிந்தா கொல்லியா? ஆமாம், பிள்ளை பேர் இல்லாதவளுக்கு போடுற கொல்லி கோவிந்தா கொல்லி. ராஜன் பேச்சோடு ஒரு வேலையாக நகர்ந்து கொள்ள அந்த பேச்சு கோபாலன் மனதில் அவிழ்ந்து கிடந்து பழைய தணலை ஊதிவிட்டது. குமைச்சலில் கண்கள் நீர் சேர்க்கி கூட. இந்த நேரம் பார்த்துதானா ராஜம் வாந்தி எடுக்க வேண்டும்? கண்களை துடைத்துக்கொண்டு கோபாலன் நிமிரவும் வாயை கழுவி பெருமூச்சு விட்டபடி ராஜம் எதிரே தள்ளாடவும் சரியாக இருந்தது. என்ன ராஜம் உடம்புக்கு? ஒண்ணுமில்லனா, வாந்தி வந்ததே. இது பிள்ளை வாந்தி. பழனி பாத யாத்திரை பலன் தந்துடுதுன்னு நினைக்கிறேன். கோபாலன் விக்கித்து வாய்மூடி அவளின் 7வது காப்பம் குறித்து மாச்சல் கொண்டார். மனதில் சகலத்திலும் பிடிமானம் அற்றது போல ஒரு குழப்ப நிலை. ராஜம் சொன்ன கோவிந்தா கொல்லி என்கிற வார்த்தை மட்டும் ஒரு தனி மீன் எண்ணெயில் பொறுகிற தினசில் நெஞ்சில் பொறுகிறது. ஒன்றுக்கு 8 பெற்றுக்கொள்ள உடன் பிறந்தவளுக்கு முடிகிறது. ஒன்றுக்கு கூட வக்கற்று போய்விட்டோமா? பெரிய தவறு செய்து விட்டது போல ஒரு பிரமை வழுக்கத்தலையில் எறும்பு ஊறுகிற மாதிரி மனதில் ஊறுகிறது. மாடி ஏறி கிட்டி சுவரில் சரிந்து ஊரை பார்த்தபடி விசிற பெருமூச்சு விட்டபொழுது வீதியில் சின்னையா தெரிந்தான். இவனுக்காகவே காத்திருந்தவர் போல கோபாலன் அவனை பார்க்கவும் தோல் துண்டை எடுத்து பெரிதா ஆட்டி வரும்படி சைகை காட்டினான். அவனை பார்த்த மாத்திரத்தில் வேணி ஞாபகம் மூற்றுப்பீரலாய் கிளம்பிவிட்டது. அவள் அந்த பெண்மை ஸ்பரிசம், இணக்கம் எல்லாமே அமிர்த கலவையாய் மனதில் கும்மி கொட்டியது. வேணி, எனக்கு தான் நீ இருக்கியே. வீட்டுக்குள் நுழையும் பொழுதே அதிசயமாய் மனோன்மணி முறைத்தாள். என்ன ஆயிற்று இந்த குந்தானிக்கு? கேள்வி பிடரில் விசும்ப உள்ளே நுழைந்தவனை வேணி காலில் விழாத குறையாக வரவேற்றாள். அவள் முகத்தில் இனம் பிரிக்க முடியாத ஒரு பிரகாசம். வேணி, உன் முகத்துல ஒரு தனிக்கலை தெரிகிறதே. கோபாலனின் கேள்விக்கு மனோன்மணி உலுப்பிக் கொண்டு பதில் தந்தாள். கலை தெரிதாக்கும். இவ என் வயிற்றுல இருந்தப்ப என் மூஞ்சிலையும் கலை இருந்துச்சு. என்ன சொல்றா உன் அம்மா? சுரக்காயில உப்பு இல்ல, சொந்த பந்தம் துப்பு இல்லைன்னு சொல்றேன். இத பாருங்க, ஏன் இப்படி ஜாட பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? வந்தோமா படுத்தோமா போனாமன்னு இல்லாம என் பொண்ணு மனசை கெடுத்து அவளை தாயாக்கிட்ட உன்னை பார்த்து ஜாட பேசாம உனக்கு மேடையா போட்டு கொடுக்க சொல்ற? என்னது வேணி, நீ கர்ப்பமா இருக்கியா? அவர் கேட்ட மறுநொடி வேணி கோபாலனின் காலில் வந்து விழுந்தாள். கோபாலன் உடம்பில் திடீரென்று நடுக்கம். காலில் விழறியா? பெருசா தாலி கட்டி முதலிரவெல்லாம் நடந்து பிள்ளை பெத்துக்கு போற பாரு. மனோன்மணியின் அந்த இடையீட்டில் கிருஷ்ணவேணி முகம் கசங்குகிறது. அம்மா, உன் திருவாயை மூடுறியா? கெஞ்சினாள். என் வாயை மூடுறது இருக்கட்டும், ஊர் வாயை எப்படி மூட போற?
இப்ப யார் நம்ம பத்தி நல்லா பேசிட்டு இருக்காங்க? இனிமேல் தப்பா பேசினா என்ன பண்ணுதுன்னு கவலைப்பட? தப்பா நம்ம பேசினா பரவாயில்லடி, குழந்தைக்கு அப்பன் யாருன்னு கேட்டு குடைவாங்களே, அதை யோசிச்சு பாத்தியா? மனோன்மணி பக்குவமாக விஷயத்துக்கு வந்தாள். கோபாலன் ஆற்றில் குளித்துவிட்டு ஈரம் சொட்டை எழுந்து வந்த தினசில் வேர்வை தெப்பமாய் அப்படி பேசிய மனோன்மணியை பார்த்தார். வேணியின் பார்வை கோபாலனிடம் மூன்றுகிறது. நீ என் மனைவி, உன் வயிற்று குழந்தைக்கு நான் தான் தகப்பன் என்று வாயை திறந்து உறக்க சொல்ல மாட்டாரா என்கிற எதிர்பார்ப்பில் கண்ணிமைகள் கூட துடிக்கின்றன. கோபாலனால் பேசவே முடியவில்லை. ஒரு பக்கம் புதிய இந்த உறவின் வரவை நினைத்து மனம் களிப்பெடுத்தாலும், மறுபக்கம் ஊரும் உறவும் பேசப்போகும் பேச்சின் நினைத்து குமைந்து போகிறது. என்ன வாயத்திறக்க காணம்? ஊர் அறிய வேணிய பொண்டாட்டியை ஏத்துக்க அந்தஸ்தும் கௌரவமும் இடம் தர மாட்டேங்குதா? எனக்கு தெரியுமே. உங்க வர்க்க புத்திய நான் இன்னைக்கு நேத்தா பாக்குறேன். பொட்டச்சுனா அவ வாழையில தான் உங்களுக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் குப்பை தொட்டிங்கிற மாதிரி தானே எங்க நிலை. போகட்டும் போ. அவ வயிற்ற கழுவிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. அதாவது முடியுமா இல்ல முடியாதா? மனோன்மணியின் இந்த கேள்விக்கு மட்டும் கோபாலனிடம் இடவளமான தலையசிப்பு. முடியுங்கிறீங்களா முடியாதுங்கிறீங்களா? யோசிச்சு சொல்றேன். அந்த வார்த்தைக்கு பிறகு அரை வினாடி கூட கோபாலனால் அங்கு நிற்க முடியவில்லை. விறுவிறுவென்று கிளம்பி விட்டார். தாயி, அபாஷன் பண்ணிக்க சொல்லி அந்த ஆள் வந்து நின்னா என்ன பண்ண போற? இது சின்னையா. இந்த ஜென்மத்துல அது நடக்காது சின்னையா. என் கர்ப்பம் எனக்கு தெய்வம் பண்ணியிருக்கிற கருணை. அந்த ஆள் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னதை நினைச்சா எனக்கு சங்கடமா இருக்கு. அவர் உன்னை ஏத்துக்குவாருன்னு தோணல. போகட்டும். என்ன நீ இவ்வளோ சாதாரணமா சொல்லிட்ட? பிறக்க போற குழந்தைக்கு தாய் யாருன்னு கூட தெரியாம போகலாம். அப்பாங்கிற ஸ்தானம் அப்படி இல்லை. அதுக்காக உனக்காக இல்லை, அந்த குழந்தைக்காவது கர்ப்பத்தை களைச்சிடு. அது இந்த மண்ணில் பிறக்கும் பொழுதே கௌரவமா பிறந்து அசிங்கப்பட வேண்டாம். சின்னையா நறுக்கென்று பேசிவிட்டு நகர்ந்து கொள்ள நெடுநேரம் யோசித்தாள் வேணி. வீட்டு திண்ணை மேல் காற்றோட்டமாக வந்து உட்கார்ந்தாள். இப்படியெல்லாம் வாசல் பக்கம் வந்து நின்றோ உட்கார்ந்தோ அவள் ஒரு நாள் ஒரு பொழுதை கூட கடத்தியதில்லை. நெடுநேரம் அங்கே அவள் உட்கார்ந்திருக்க ஆவேசமாக அவள் முன் திரும்பவும் வந்து நின்றாள் மனோன்மணி. கையில் பணக்கட்டு. வேணி எதிரே கற்றையை விரித்தாள். ஏதுமா பணம்? உன் பக்கத்துல படுத்திருந்தானே அந்த அழகு மன்மதன், அவன் கொடுத்து அனுப்பியிருக்கான். நானோ நீயோ வெளியே மூச்சு விடக்கூடாதாம். அவசியப்பட்டா நிலத்தை வித்து கூட பணம் தரானாம். ஆனா விஷயம் வெளியே தெரிஞ்சா தூக்குல தொங்கிடுவேன்னு சொல்லிவிட்டு இருக்கான். சுருக்கென்று ஆகி போனது வேணிக்கு. அம்மா அடிக்கடி சொல்வது போல இதுதானா ஆண் புத்தி? பாழாய்ப்போன இந்த கரிசனம் இரக்கம் எல்லாம் இவர்களிடம் நடிப்புக்கு பயன்படும் சமாச்சாரங்களா? வேணி குமுற தொடங்க வாசலில் வண்டி கட்டி வந்து நின்றான் சின்னையா. எங்கம்மா? வேலூருக்கு டாக்டர் ஞானசௌந்தரியை பார்க்க. களைச்சி தீரணுமாமா? சுமக்கிறதுக்கு அது என்ன புண்ணிய முட்டியா இல்ல காசு பணமாடி? நம்மள மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பைங்கிறது ஒரு வேண்டாத உருப்படி. நம்ம பணப்பை நிரம்பணும்னா இந்த கர்ப்பப்பையை வெட்டி எடுத்துடணும். வேண்டாமா, என்னை என் போக்குல போக விடுமா. உன்னை போல என்னை ஆக்க பார்க்காத. அடி விவரம் கெட்டவளே, என்னை போல நீ ஆனாலும் ஆகலனாலும் ஊரை பொறுத்து நீ ஒரு விபச்சாரடி. கௌரவமா நம்ம வாழ வழியே கிடையாது. அதுக்கு அவங்க நினைக்கிற மாதிரியே இருந்துட்டு போயிடுவோமே. ஊர் 1000 சொல்லட்டும், நமக்கு மனசாட்சி உண்டே. எனக்கு அதுதான் பெருசு. பிடிச்சா பிள்ளையார் வழிச்சேர்ந்தா சாணி, அப்படித்தான் மனசாட்சி சமாச்சாரம் எல்லாம். தர்ம நியாயம் பேசாத, வயிறு காயும். நான் 10 பாத்திரம் தேய்க்கிறேன், நீ தொட்ட பாத்திரத்தை தொடக்கூட மாட்டாங்க. அதான் இன்றைய நிலை. வியாக்கணம் பண்ணாம வண்டியில ஏறு. வேணியை அள்ளி போட்டுக்கொண்டு ஏறத்தாழ 10 மைல் பயணம் செய்து ஞானசௌந்தரியை போய் பார்த்தபொழுது, டாக்டர், எனக்கு குழந்தை வேணும். இந்த குழந்தை என் எதிர்காலத்துக்கு காவல், என் மனசுக்கு ஆறுதல். வேசி முத்திரை இருக்கிற ஒரே காரணத்துக்காக என் அம்மா அதுக்கு மறுக்கிறா. இந்த குழந்தைய கொடுத்தவரும் கௌரவம் அந்தஸ்துன்னு பார்த்து அபாஷனுக்கு சப்போர்ட் பண்றாரு. எனக்கு இந்த உலகத்துல எதுவும் வேண்டாம், ஆனா இந்த குழந்தை வேணும். தயவு செய்து அபாஷன் பண்ண முடியலன்னு சொல்லிடுங்க டாக்டர். காலில் விழுந்து கேவி எழும் வேணியை டாக்டர் அதிர்ச்சியோடு பார்த்தார். உன் அம்மா முடிவுதான் பிராக்டிக்கலா சரி, ஆனா உன் முடிவுலையும் ஒரு நியாயம் இருக்கு. குழந்தை பெத்துக்கிறது பெருசில்ல, கௌரவமா வளர்க்கணும். அது முடியுமா உன்னால? டாக்டரின் எதிர்கேள்வி முன் என்ன பதில் சொல்வது என்று பிடிபடாத அவஸ்தை வேணியிடம் அழத் தொடங்கினாள். பிறக்கக்கூடாதவள் வயிற்றில் பிறந்துவிட்டதற்காக என்றில்லாமல் வாழ்க்கை சக்கரத்தில் இப்படியெல்லாம் நசுங்க வேண்டியிருப்பதை உத்தேசித்து வலி தாங்காமல் அவள் அழுவது டாக்டருக்கு நன்றாகவே புரிந்தது. இது அழற நேரம் இல்ல, யோசிக்க வேண்டிய நேரம். நீ எடுக்க போற முடிவுல உன் வாழ்க்கை மட்டுமல்ல,
உன் குழந்தை வாழ்க்கையும் சேர்ந்திருக்கு. எவ்வளோ நாளைக்கு நான் இப்படி என் மேல விழுந்த முத்திரைக்காக கவலைப்படுவேன்? இதனால தானே எல்லா சிக்கலும். திரும்பவும் சொல்றேன், இப்படி புலம்புறதுல பிரயோஜனம் இல்லை. ஒரு குழந்தையோட உன்னால் நல்லபடியே வாழ முடியும்னு உன் மனசு சொன்னா அப்படியே செய். இதுல அடுத்தவங்களை பத்தின கவலை வேண்டாம். உனக்காக கவலைப்படாத சமூகம் உனக்கு எதுக்கு? டாக்டரின் பேச்சில் புதுத்தும்பி பெற்ற மாதிரி நிமிர்ந்தவள், என்னானாலும் சரி, பிள்ளை பெற்றுக்கிறேன் டாக்டர் என்றாள். அடுத்த வினாடியே டாக்டரிடம் மாற்றம். இவங்களுக்கு கருக்கலைப்பு பண்ண முடியாது, பண்ணினா உயிருக்கு ஆபத்து என்றார் டாக்டர் மனோன்மணி எதிரில். என்ன டாக்டர் சொல்றீங்க? இவ பிள்ளையை சுமந்தாலே செத்தவ தானே? அப்படியே நினைக்கிறீங்க? அழகா ஒரு பெண் பிறந்தா உங்களுக்கு நல்லது தானே? சினிமாவில் சேர்த்து பெரிய ஸ்டார் ஆக்கலாமே. முயற்சி செஞ்சா முடியாததான் உண்டா? பொண்ணா பிறந்தா நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாரா ஆக்கிடலாம், வருமானம் தான். ஆனா பிறந்துட்டா நம்புங்க, பெண்ணே பிறக்கட்டும். தப்பி தவறி ஆனா பிறந்துட்டாலும் கவலைப்பட மாட்டேன். அடுத்த நிமிஷமே அரளிப்பாலை கொடுத்தும் கதையை முடிச்சிடுவேன். மனோன்மணி என்னும் அவள் உருவத்தில் பெண்ணாக உள்ளத்தில் அரக்கியாக பேசும் பேச்சை கேட்டு ஞானசௌந்தரி என்னும் அந்த டாக்டர் திறந்த வாயை மூடவில்லை. நிச்சயமான குழந்தைதான். நீ வைத்த சாட்சி நடக்கிறதுலேயே அது தெரிஞ்சு போச்சு. மற்ற குழந்தைக்கெல்லாம் இடது கையை ஊன்றித்தான் எழுந்திருப்ப. ஆனா இந்த தடவை வலது கையை ஊன்றி எழுந்திருக்கிற. ஆகையால எனக்கு சந்தேகமே இல்லை. இப்படி ராஜம் எதிரே சொல்லிக் கொண்டிருப்பவர் வேறு யாரும் இல்லை, தீட்சிதர்தான். நீங்க என் மனசு திருப்திக்காக சொல்லக்கூடாது. இல்ல ராஜம், மனசார சொல்றேன், உள்ளத சொல்றேன். ஒரு கால் இந்த தடவையும் பெண்ணா போயிட்டா உன்னை இந்த சந்தேகம் விடாதா? இவ்வளவுதானா உன் தெய்வ நம்பிக்கை? 6 தடவை தோத்து போனவன் நான். எப்போ என் பக்தியில நான் குறை வச்சதில்லையே. சிலந்தியை விடவா நாம கேவலம்? எத்தனை தடவை அதோட கூட்ட நாம கலைச்சாலும் அது அடுத்த கூட்ட கட்டாம விடுறதில்லையே. நம்ம நிலையை பார்த்தேலா? ஓர் அறிவு கூட இல்லாத ஜந்துவோடு ஒப்பிட்டுக்கிற அளவு ஆயிட்டோம். கவலைப்படாத ராஜம், நிச்சயம் ஆண் குழந்தை தான் பிறக்கும். அப்படி பிறக்கலனா நான் உபன்யாசம் பண்றதை நிறுத்திடுவேன். என் வாயால பகவத் நாமாவை சொல்ல மாட்டேன். அப்புறமா அது என்ன பொறுத்த மட்டும் ஒரு சொல், அவ்வளவுதான். ஆணன்னா தான் நான் பிறக்க போற குழந்தையோட முகத்தையே பார்ப்பேன். பெண்ணா இருந்தா என் பிராணன் அந்த படுக்கையிலேயே போயிடும்னா. இருவரின் தர்க்கத்துக்கு நடுவில் 3வதாக நுழைப்பவர் கோபாலன். எங்க போயிட்டு வர? நாங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தியா? ஆஹா, புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு ஆண் குழந்தைக்காக வாழ்க்கையை அடகு வைக்கிற அளவுக்கு போன அந்த விவாதங்களை கேட்காமல் இருப்பேனா? கிறுக்குத்தனமா பேசாத கோபாலா. உன்னை பத்தி நான் கேள்விப்படுற விஷயங்கள் அவ்வளோ சரியில்லை. என்ன கேள்விப்பட்ட? நீ அடிக்கடி அந்த மனோன்மணிங்கிற வேசியாத்துக்கு போறியாமே. அது வந்து கோபாலன் மிரண்டு போய் பதற ராஜமும் சேர்ந்து கேட்டாள். ஐயோ, என்னன்னா இது? நம்ம ஜாதி என்ன, குலம் கோத்திரம் என்ன? என் போக்கு இவ்வளோ மோசமாவா இருக்கணும்? கோபாலன் உடனடியாக நிமிர்ந்து சுதாரிக்கிறார். பைத்தியம், அந்த மனோன்மணி தன் வீட்டை வைக்கிற எண்ணத்துல இருக்கா. என் சிநேகிதர்களுக்காக அந்த வீட்டை வாங்கலாம்னு 2 தடவை போய் பார்த்து வந்தேன். அதான பார்த்தேன். 40 வயசுல உனக்கு ராவண ஆசை வந்துடுதோன்னு பயந்துட்டேன். இது தீட்சிதர். அப்படியே வீடு வாங்கணும்னாலும் அவ வீடு வேண்டாம், அவ காத்துப்பட்ட இடம் கூட வேண்டாம் நமக்கு. பொண்ணுனா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். வயிற்று பிழைப்புக்காக இப்படி நடப்பாளா? ராஜம் சலித்துக்கொண்டே எழுந்திருக்க தீட்சிதர் உதவுகிறார். கோபாலனிடம் குமுறல். முறையா கல்யாணம் ஆனதால உன்னால இவளை இப்படி பார்த்துக்க முடிகிறது, என்னால முடியலையே. கண்கள் ஜலக்கட்டில் மிதக்க விழுகிறார் கோபாலன். டே கோபாலா, வீடு வாசல் வாங்கணும்னா உன் சிநேகிதால புரோக்கரை போய் பார்க்க சொல்லு. உனக்கு வேண்டாம் அந்த உத்தியோகம். மானமுள்ள குடும்பம் நம் குடும்பம். புனை மரத்தடையில நின்று பாலை குடிச்சாலும் கல்லுன்னு சொல்ற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கவா நாம. இந்த லட்சணத்துல நீ வீடு பார்க்க போனங்கிறது நிஜமாகவே இருந்தாலும் பொய்யுன்னும் 4 பேர் சொல்லலாம். எப்பவும் நிஜத்தை விட பொய்க்கு வேகம் அதிகம். நிஜம் நின்னு ஒரு தெருவை சுத்தி வர்றதுக்குள்ள பொய் 10 தெருவை சுத்தி வந்துடுங்கிறது பழமொழி. பார்த்து நடந்துக்கோ. ஏடாகுடமா ஏதாவது பண்ணி எங்களை குடும்பத்தோட தூக்கில தொங்க விடாதே. தீட்சிதரின் பொருள் பதிந்த பேச்சின் அந்த முடிப்பு கோபாலனை பிடரியில் பிடித்து ஒரு ஆட்டு ஆட்டியது. ஐயோ என்று மனம் பதறியது. பதற வேண்டாம். உயிர் போனாலும் என் கர்ப்பத்துக்கு காரணம் நீங்கன்னு சொல்ல மாட்டேன். என் ஒருத்தியோட ஆசைக்காக ஒரு குடும்பமே தூக்கில தொங்க நான் காரணமாக மாட்டேன். என் அம்மாவை சமாளிக்கிறது என் பொறுப்பு. பெண் குழந்தை பிறக்கும் சினிமாக்காரி ஆக்கலாங்கிற ஆசையில கொஞ்சம் வாயை மூடி கிடக்குறா. அப்பப்ப நீங்க போடுற பிச்சை அறவே வாயை திறக்க விடுறதுல. ஆமா,
ஆத்தோரத்துல அந்த 3 ஏக்கரை வித்துட்டீங்களாமே? மாந்தப்பு கல் மண்டபத்தில் வேணி இப்படி கேட்டபொழுது அவள் மடியில் தலை வைத்து படுத்தபடி அழுது கொண்டிருந்தார் கோபாலன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல ஆணையா சொல்றேன், இது ரகசியம், நீங்க தைரியமா இருக்கலாம். அதுக்குல வேணி, உறவிருந்தும் இப்படி ரகசியமா சந்திச்சு பேசி முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி நடந்துக்கிற என் சைகை எனக்கே பிடிக்கல. என்ன பண்றது, உங்க போக்கு கோழைத்தனமானதல்ல, இது தியாகம். மற்றவங்களை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும்னு நினைக்காம நீங்க இப்படி நடந்துக்கிறத நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஆரம்பத்துல உங்களை புரிஞ்சுக்காம நான் வருத்தப்பட்டிருக்கலாம், ஆனா இப்ப நிச்சயமா அப்படி இல்லை. அவள் பேச்சை தொடர்ந்து அவளது கர்ப்ப வயிற்றில் காது கொடுத்து பிள்ளையின் இடவளப்பொருளை ரசிக்க ஆரம்பித்திருந்தார் கோபாலன். ஆமா, பையன் என்ன சொல்றான்? நான் வெளியே வந்து என் அம்மாவை யாரும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேச இடம் கொடுக்க மாட்டேன்னு என்கிறான். நிஜமாவா? ஆமா வேணி, நான் பிறந்ததுக்கு அப்புறம் பாரு, அம்மாவோட கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுன்னு சொல்றான். ஐயோ, அப்புறம்? கோபாலனின் அந்த பேச்சு கற்பனைத்தான் என்றாலும் அது வேணியை ஆனந்த கண்ணீர் சிந்தவிட்டதே. புல காகிதத்தில் முகத்தில் கோடி சூரிய பிரகாசம். அடே அப்பா, பையன் மேல் இத்தனை பாசமா? ஒரு பக்கம் ராஜம், மறுபக்கம் வேணி, இருவரிடம்தான் ஆண் வர்க்கத்தின் மேல் எத்தனை ஈடுபாடு. அத்தியாயம் 20. படகு போன்ற அந்த கார் திருச்சிதர் வீட்டை விட்டு கிளம்பவும் கோபாலன் உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது. வாடா கோபாலா, வந்துட்டு போறவா, நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட் ஆபீஸை சேர்ந்தவா என்று உற்சாகமாக வரவேற்றார் தீட்சிதர். ஜனாதிபதி கிட்ட இருந்தா வரா? ஆமாண்டா, டெல்லியில சேர்ந்தாப்புல 20 நாளைக்கு உபன்யாசம், அதுல ஒரு நாள் ஜனாதிபதி மாளிகையில விருந்து வேற. பத்மபூஷன் பட்டத்துக்கு என் பேரை சிபாரிசு பண்ணியிருக்காளாம், தெரியுமா நோக்கு? தீட்சிதர் அப்படி கேட்கும் பொழுது நிஜமாகவே கோபாலனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டதே. ஈஸ்வர கிருபைங்கிறது இதுதான். ஆனா என் ராஜம் இங்கு எப்போ வழி வரும், எப்போ குழந்தை பெத்துப்பான்னு தெரியாத நிலை. நான் அவ்வளவு தூரம் போகணுமான்னு யோசிக்கிறேன். பீரிட்ட உற்சாகத்தை உடனேயே ஆவியாக்கி கரைந்து போகிறார் தீட்சிதர். அண்ணா தான் இருக்காளே, நீங்க தைரியமா போயிட்டு வாங்கோ. ஜனாதிபதி கூட விருந்து சாப்பிட கிடைக்கிற சந்தர்ப்பம் நான் சும்மாவா? உள்ளிருந்து வரும் குரல் ராஜத்தினுடையது. ஆமா கணபதி, நான் பாத்துக்கிறேன், சந்தோஷமா போயிட்டு வா. கோபாலனும் ஒப்புதல் தருகிறார். கோபாலா, நடுவுல குழந்தை பிறந்துட்டா உடனே நீ எனக்கு போன் பண்ணணும். பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதை விட எனக்கு ஆண் குழந்தை பிறந்துட்டாங்கிற செய்திதான் பெரிய விருதுடா. கோபாலன் தீட்சிதரை வெறுக்கிறார். பேச்சு எங்கே சென்றாலும் எப்படி சொன்னாலும் முடிவில் அது ஆண் குழந்தை என்று வந்து முடிந்து விடுவதை நினைக்க எரிச்சலாக இருக்கிறது. இருந்தும் அடக்கிக் கொண்டார். தீட்சிதரை ரயிலேற்றி விடும் முஸ்திப்புகள் ஆரம்பமாகின. ஒரு வழியாக அவரை திருச்சி ஜங்ஷனில் ரயிலேற்றி விட்டு காரில் வீடு திரும்பிய பொழுது ஊர் எல்லையிலேயே கார் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மக்கரெல்லாம் செய்தது. என்னப்பா ஆச்சு? ஏர்லாக் ஆகுது சார் என்றான் டிரைவர். கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஓட்டி வந்து விட்டான். இரவு மணி 11 கடந்து விட்டிருந்தது. வீட்டிற்குள் காலை வைத்த பொழுது பெரிய பெண் அன்னபூர்ணி ஓடி வந்தாள். மாமா மாமா, அம்மா இடுப்பு வலின்னு ரொம்ப நாழியா அலறிண்டிருக்கா. பதறி அடித்து உள்ளே ஓடியவர் தரையில் புழுப்போல் நெளிந்து கிடந்த ராஜத்தை பார்த்து ஒரு வினாடி செயலற்று போனார். அண்ணா, என்ன உடனடியா ஆஸ்பத்திரிக்கு. ராஜத்தால் முழுவதுமாக பேசக்கூட முடியவில்லை. இந்த நாழி பார்த்துதானா கார் ரிப்பேர் ஆகும்? கோபாலனிடம் கதறல். அப்படின்னா மருத்துவச்சி மருதாயை வர சொல். தோ உடனே ஏற்பாடு பண்றேன் என்றவர் அவளை அப்படியே தூக்கி படுக்கையில் சாய்த்து தலையணைகளை அண்ட கொடுத்து வெளியே தலை தெறிக்க ஓடினார். சாமி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், என் சம்சாரத்துக்கும் இது மாசம் என்னும் டிரைவரை வேறு வழியின்றி அனுப்பிவிட்டு மருதாயின் குடிசை நோக்கி ஓடுகின்றன கோபாலனின் கால்கள். அம்மா அந்த வேணி வீட்டுக்கு போயிருக்கு, சென்னையா வந்து கூட்டிக்கிட்டு போனான். அதுக்கும் இப்ப இடுப்பு வலியாம்ல என்றான் மருதாயின் மூத்த மகன். எனது வேணிக்கும் இடுப்பு வலியா? உச்சியில் மின்னல் இறங்கின மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சி கோபாலனுக்கு. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன், யாரை பார்ப்பேன்? சிண்டை பீத்துக்கொள்ளும் பதட்டம் சில வினாடிதான். கால்கள் வேணி வீட்டை நோக்கி ஓடின. கரிப்பூசி இரவு கோபாலனின் ஓட்டத்தையும் பதட்டத்தையும் நன்றாகவே மூடி மறைக்க, வாங்க சாமி, வேணி புழுவா துடிச்சிட்டு இருக்கா என்று வரவேற்றான் சின்னையா. மனோன்மணி சாவதானமாக வெற்றிலையை மென்று கொண்டிருந்தாள். பொன்னா பிறந்தா பிரசவம் பார்த்த உன் கைக்கு 1 பவுண்ட்ல மோதிரமே பண்ணி போடுறேன். பையனாய் இருந்தா நீயே அரளிப்பாலை விட்டு கொன்னுடு. வேணி முழிச்சிருந்தா விடமாட்டா.
அவளை நல்ல மயக்கத்திலே போட்டுடு. இந்த மயக்க மருந்து டப்பா என்று மருதாயி வசம் குளோரோஃபார்ம் வரை கொடுத்திருக்கும் அவளுடைய பதட்டமில்லாத புத்திசாலித்தனம் மருதாயை குறைந்து கொண்டிருந்தது. எனக்கு ஆக்கித்தான் பழக்கம், அழிச்சு பழக்கமில்லை என்று சொல்லிவிட்டு வேணியிடம் மல்லு கட்டி கொண்டிருந்தாள். கோபாலன் வரவும் வியந்து போனாள் மருதாயி. சாமி, நீங்க எங்க இங்க? மருதாயி, என் தங்கைக்கு இடுப்பு வலி, கொஞ்சம் உடனே வரியா? இங்க ஒரு உசுறு துடிக்கிறச்ச எப்படிங்க விட்டுட்டு வர முடியும்? பிரசவமாக ரொம்ப நேரம் ஆகுமோ? இதெல்லாம் என்ன நம்ம கையில் இருக்கிற விஷயமா என்கிற மருதாயி சின்னையாவிடம் சில நாட்டு மருந்துகளை கேட்கவும் அவன் அதை வாங்கி வர வெளியே ஓடினான். அப்படியெல்லாம் சொல்லாத, என் மச்சினை என்னை நம்பி விட்டுட்டு போயிருக்கான். கோபாலன் அவள் கையை பிடித்து இழுக்காத குறையாக கேட்டான். இங்கேயும் அப்படித்தான். அதைவிட கொடுமை, நான் இங்கே இல்லாதப்ப தப்பி தவறி ஆண் குழந்தை பிறந்துட்டா உடனேயே கழுத்து நெரிச்சு கொன்னுடுவா அந்த மனோன்மணி. பொண்ணுன்னு பறந்துட்டு இருக்கா. நான் யாரை பார்க்கட்டும், நீங்களே சொல்லுங்க. பேசியது போதும் என்பது போல் வேணி வீறிட்டு அலறி மருதாயியை அருகில் அழைத்தாள். வலி உச்சிக்கு போக ஆரம்பிச்சிருச்சே, கொஞ்சம் பொறுங்க, பிள்ளை வெளியே வர நேரமாச்சு என்றபடி மருதாயி உள்ளே ஓடினாள். போன சில நிமிடங்களில் வேர்வியை ஒத்தியபடி வெளியே வந்தாள் மருதாயி. கோபாலனும் மனோன்மணியும் அவள் முகத்தையே வெறித்தனர். சின்னையாவை நாட்டு மருந்து வாங்கி வரும்படி நள்ளிரவென்று பாராமல் வெளியே அனுப்பியாயிற்று. இருவர் மட்டும்தான். இருவர் முகத்திலும் ஆவலான ஆவல். ஆனா பெண்ணா? தீ பறக்கும் கேள்வி அவர்கள் இருவரிடமும். மருதாயி தலை தொங்கி போனது. பதில் இல்லை. மனோன்மணி அவளை தள்ளிக்கொண்டு உள்ளே போனவள் தலையில் அடித்துக்கொண்டு வெளியே வந்தாள். கோபாலனாலும் பொறுக்க முடியவில்லை. பாய்ந்து விட்டார். பச்சை ஆண் சிசு அப்படியே கோபாலனை உரித்துக்கொண்டு தொட்டிலில் லேசான அழுகியுடன் கிடந்தது. பார்த்த மாத்திரத்தில் கோபாலனின் உடம்பில் பரவசமான பரவசம். மகிழ்ச்சி என்பது இரத்தத்தில் கலக்கிறது. சந்தோஷம் என்பது மூச்சில் கலக்கிறது. இன்பம் என்பது இதயத்தில் குதிக்க தொடங்குகிறது. வேணி கனவு கண்டபடியே, எதிர்பார்த்தபடியே, ஆசைப்பட்டபடியே ஆண் வாரிசு. ஆனால் அவளிடமோ இயற்கையான மயக்கம். பிரசவ மயக்கம் என்றால் சும்மாவா? வெளியே மனோன்மணி மருதாயிடம் பேரம் நடத்தி கொண்டிருந்தாள். என்னால முடியாது, என் கையால அரளிப்பால நான் விடமாட்டேன், எனக்கு வேண்டாம் அந்த பாவம். அப்ப அந்த குழந்தைய நீயே எடுத்துக்கிட்டு போ. நான் பிரசவம் பார்க்க வந்தவ, குழந்தைய வாங்க வந்தவ இல்ல. அப்படியா? அவ கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னே நான் அந்த சிசுவை பரலோகம் அனுப்புறேன் பாரு. தாயி, பொம்பளையா பிறந்து விட்ட உனக்கு இப்படி ஒரு கல் மனசு கூடாது தாயி. பைத்தியக்காரி, அவன் இந்த கேடுகெட்ட சமுதாயத்துல டேஷ் மகனா சீரழியறதுக்கு இப்பவே வந்த வழியை பார்த்துட்டு திரும்பிடட்டும். ஆண் சமூகம் என்பது எப்பவும் இனி நான் வாழத்தான் பயன்படணும். அது வாழ நான் பயன்படவே கூடாது. போதும்படி ஒரு ஆணால நான் டேஷ் ஆனது. வேண்டாம், உனக்கு இருக்கிற ஆத்திரத்தை அந்த பிஞ்சு மேல காட்டாத, அது மகா பாவம். இருவரின் தர்க்கத்தை தடுத்தபடி முறைத்தார் கோபாலன். ஓர் உயிர் இப்பதான் பூமிக்கு வந்திருக்கு. ஆனா அதை உடனே சாகடிக்க இங்க மோதல். இதைவிட ஒரு கொடுமை என்ன வேணும்? எதுவாய் இருந்தாலும் காலையிலே பேசிக்கலாம். அதுவரை குழந்தைக்கோ தாய்க்கோ சின்ன சேதம் கூட நேரக்கூடாது. மீறி ஏதாவது நடந்தா அதுக்கு யார் காரணமோ அவங்கள கடிச்சே கொதறிடுவேன். உக்கிரமான உக்கிரத்துடன் கோபாலன் அப்படி பேசவும் மனோன்மணி அப்படியே சுருண்டு விட்டாள். அடுத்த வினாடியே மருதாயியுடன் தன் வீட்டுக்கு பறக்க தொடங்குகிறது அவர் தேகம். நல்ல வேளை, ராஜம் இடுப்பு வழியில் இன்னும் துடித்து கொண்டுதான் இருந்தாள். மோசமாக எதுவும் ஆகிவிடவில்லை. குழந்தைகளில் பெரியவர்களை தவிர மற்றதுகள் தூங்கிவிட பக்கத்து வீட்டு மாமி துணையாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள். நீங்க போங்க மாமி, மத்ததை நான் பார்த்துக்கிறேன் என்ற கோபாலனை மாமி கொஞ்சம் நாணத்துடன் பார்த்தபடி நகர்ந்து நிற்க தொடங்கினாள். மருதாயி படபடவென்று காரியத்தில் இறங்கினாள். ஒரு மணிக்கால அவகாசம் முடியும் நிலையில் எந்த அலறலும் பதறலும் இன்றி ராஜத்தின் வயிற்றிலிருந்து அந்த 7வது சிசுவும் மெல்ல எட்டி பார்த்தது. ராஜம் பிரஞ்ஞையோடு தான் இருந்தாள். பிறக்கப் போவதை பார்த்தாக வேண்டிய ஆசை மார்பை முட்டிக்கொண்டிருக்கும் பொழுது மயக்கம் எப்படி வரும்? 6 பிரசவம் அனுபவித்தவள் 7வது பிரசவத்துக்கு நன்றாகவே ஒத்துழைத்தாள். மருதாயும் ராசியானவள். பக்குவமாக கர்ப்பவாசல் கடந்து வரும் சிசுவை கைகளால் உருவி பற்றினாள். தலையை காட்டி வயிற்றை காட்டி பிளிக் என்று பனி கொடுத்த நீர் உசும்ப வெளியே தொப்புள் கொடி தொடர்புடன் வந்த அந்த சிசுவின் மர்மஸ்தானத்தில் தான் பார்வை முதலில் ஓடுகிறது மருதாய்க்கு. அவளுக்கும் தெரியும், ராஜம் ஆணுக்காக பறக்கும் பரப்பு ஊரே பார்க்க பாத யாத்திரை போனவள் அல்லவா. ஆண்டவன் இதாவது ஆணாக இருந்து இவள் குறையை தீர்க்கட்டும் என்கிற மருதாயின் நினைப்பில் பிறந்துவிட்ட குழந்தையின் பெண்குறி நெஞ்சை கிழுகிறது. ஐயோ, சொன்னால் இவள் தாங்குவாளா? மருதாய் நினைக்கும் முன்பே
ராஜம் அரைக்கண் செருக, என்ன குழந்தை என்று கேட்டாள். ஆஹா, என்ன அழகு, என்ன ஒரு லட்சணம்! மருதாயி மலமளவென்று தொப்புள் கொடி அறுத்தாள். என்ன குழந்தைன்னு கேட்டேனே. ஐயோ, காட்டேன், பையன் தானே. ஏனோ ராஜத்தின் உடம்பு அந்த நிர்வாண நிலையில் தூக்கி தூக்கி போட்டது. வரக்கூடாத பதட்டம் வருகிறது. ஐயோ, இது வலிப்பில் கொண்டு போய் விட்டுவிடுமே. மருதாயி ஆபத்துக்கு பாவமில்லை என்கிற துணிவோடு, ஆணைதான் ஆணைதான், ஆனா நீ இப்ப பார்க்கக்கூடாது, கொஞ்சம் பொறு, கழுவி கொண்டுகிட்டு வரேன் என்று குழந்தையை வெறுங்கையில் சுமந்தபடி வெளியே வந்து கோபாலனை தனியே அழைத்து குமுற தொடங்கினாள். என்ன குழந்தை? பக்கத்து வீட்டு மாமையிடம் கூட ஆர்வத்தொற்றுதல். ஆண் குழந்தை, ஆண் குழந்தை. சமயோதிதமான கோபாலனின் பேச்சை கேட்டு ஆவலுடன் மாமி வெளியேறினாள். வீதிக்கு வீதி செய்தி போக வேண்டுமே. நானும் ஆணுன்னு சொல்லிட்டேன், நீங்களும் ஆணுன்னு சொல்லிட்டீங்க. உள்ள உங்க தங்கச்சியோ குழந்தைய பார்க்க துடிக்குது. இது பெண்ணுன்னு தெரிஞ்சா வலிப்பு வந்து செத்தாலும் செத்துடும். அத்தனை பதட்டம். இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு பக்கம் பெண் தான் வேணும் எனும் பெண் ஒருத்தி, மறுபக்கம் ஆணுக்காக உயிரை கையில் பிடித்தபடி இன்னொருத்தி. கோபாலன் சில நிமிடம் தான் குழம்பினார். சற்று நேரத்திற்கெல்லாம் பிரமாதமான வழி அகப்பட்டு விட்ட ஒரு பாவனை முகத்தில் மின்னல் அடிக்கிறது. மருதாயின் காதை கழித்தார். அவளும் பிரகாசம் அடைந்தாள். ஆனாலும் சற்று குழம்பினாள். பயப்படாத மருதாயி, அது என் பையன்தான். அங்கே இருந்து அவன் சாக வேண்டாம், இங்கே வந்து நல்லபடி வாழட்டும். இந்த பொண்ணும் அங்கே ராணி மாதிரி வளரும். ஐயோ, என்னைக்காவது வெளியே தெரிஞ்சா நான் பொறுப்பு. நீ எனக்கு இப்ப பயன்பட போற கருவிதான். பேசினது போதும், கிளம்பு. மணி 2 ஆச்சு. குழந்தைய இங்க எடுத்துக்கிட்டு வந்து உடனடியா இடம் மாத்தணும். இருட்டு நமக்கு சாதகமாய் இருக்கு. விடிஞ்சிட்டா எல்லாம் சரியாயிடும். தயங்கி தயங்கி குழந்தையுடன் கொல்லை வழியாக மருதாயி கிளம்பினாள். இதற்குள் வெளியே போன பக்கத்து வீட்டு மாமி ஆவலாக இரண்டொருவருடன் உள்ளே வந்தாள். தாயும் சேயும் சௌக்கியம் தானே? மாமா ஆயாச்சு போல இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தீட்சிதர் மாமிக்கு ஆண் வாரிசு வந்திருக்கு. மாமி பாத யாத்திரை போனது வீண் போகல. வருகிறவர்கள் பேச்சு ரசிக்கும் மனநிலை ஏது கோபாலனிடம்? போய் பார்க்கலாமா? அதில் ஒருத்தி கேட்டாள். கொஞ்சம் பொறுங்க, மருதாயி ஏதோ பண்ணிட்டு இருக்கா. வெளியே பனியில் மருதாயி ஓடிக்கொண்டிருந்தாள். கையில் அந்த பச்சிலம் பெண் குழந்தை. புதிய உலகின் காற்றுப்பட்டு குளிர் தாங்காமல் விரைத்து கொண்டு அட பார்த்தது. மார்போடு அணைத்து கொண்டாள். தாயே மகமாயி, தன் இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்டு மருகினாள் மருதாயி. பெண் குழந்தையுடன் எதிரே வந்து நின்ற மருதாயை பார்த்தவுடனேயே மனோன்மணிக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. தீட்சிதர் சம்சாரத்துக்கு பொண்ணு பிறந்திருக்கு. அது இங்கேயும் இது அங்கேயும் மாறணும். இதுதானே கோபாலனோட பிளான்? ஆமா தாயி, அப்படியே மனசுல இருக்கிறத படம் பிடிச்ச மாதிரி சொல்லிட்ட. வேணிக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சா? நுழைந்த வேகத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு இடக்கு மனோன்மணியிடம் தெரியல. ஆனா இந்த மாற்றத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் மணியம்மா? ஆத்திரத்துக்கும் ஆசரத்துக்கும் மாத்திட்டு நாளைக்கு விஷயம் தெரிய வந்தா தீட்சிதருக்கு பதில் சொல்ல என்னால முடியாது. அவரு நான் மந்திரியை கை கட்டி நிக்க பார்த்திருக்கேன். என்ன பந்தாடுறது அவருக்கு சுலபம். வெளியே தெரிஞ்சா தானே? தெரியாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? என்ன பண்ணணும்? இந்த மாற்றத்துக்கு பிறகு இந்த வீட்டு பக்கம் நீங்க தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. பேனியை கூப்பிட்டாலும் அழுது புரண்டாலும் உண்மை வெளியே சொல்லவோ அவளோட பழையபடி இழையவோ கூடாது. தொடர்ந்து இந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு பணம் தரணும். அது இவ வயசுக்கு வர வரையிலும் தான். இவளை நான் என் இஷ்டத்துக்கு ஆளாக்குவேன். எதுலேயும் தலையிடக்கூடாது. இதுக்கெல்லாம் சம்மதமா? சம்மதம். வெத்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தர முடியுமா? தாராளமாக தரேன். அங்க ராஜம் குழந்தைக்கு தவிச்சுட்டு இருக்கா. எங்கே குழந்தை? பறக்க வேண்டாம் கோபாலன். பதட்டப்படும் பொழுது ஒரு முடிவு தெளிஞ்ச பிறகு இன்னொரு முடிவுங்கிறது ஆண்களுக்கு ரொம்ப சகஜம். முதல்ல கையெழுத்து, அப்புறம்தான் மற்றதெல்லாம். அடுத்த வினாடியே கோபாலன் அவள் காலில் விழுந்தார். மணிமா, நான் வாக்கு மாற மாட்டேன். இது என்ன சோதிக்கிற நேரம் இல்லை. தயவு செய்து குழந்தைய கொடுங்க. அதற்கு மேல் மனோன்மணியாலும் அவரை சோதிக்க முடியாமல் போனது. குழந்தை அவசரமாக இடம் மாறியது. இரவும் புழக்கடையும் மிகவும் உதவியது. ராஜம் வீட்டில் குழந்தை எங்கே என்று எழுந்து அறையை விட்டு வெளியே வந்துவிட்டாள். நல்ல வேளை. மருதாயி மூச்சரிக்க உள்ளே நுழைந்து அவள் முன் வேணியின் உதிர தொடர்பை தூக்கி காட்டவும் முத்தமாக பொழிந்து மூர்ச்சித்தே விழுந்து விட்டாள் ராஜம். பாலுக்காக தொண்டை வரல அலறிக்கொண்டே இருந்தது அந்த பெண் சிசு. பக்கத்தில் பிரஞ்ஞையற்று போய் உட்கார்ந்திருந்தாள் வேணி. விழிகளில் கண்ணீரின் படையெடுப்பு. பாலக்கொடுடி, ஆனா பொருந்து உன்னை தூக்கி நிறுத்துவான்னு பகல் கனவு கண்டியாக்கும். ஆணை விட பெண்ணுக்கு தாண்டி எதிர்காலம். பார்த்துக்கிட்டே இரு.
என் பேத்தி இந்த நாட்டையே கலக்கிற நாள் வரதான் போகுது என்றாள் மனோன்மணி. தாயி, உன் வருத்தத்தை பிறந்த இந்த பிஞ்சுக்கிட்ட காட்டலாமா? இது என்ன பாவம் பண்ணுச்சு? அழவிடாத தாயி. ஆணாய் இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குல்ல. சின்னையாவோ மாறுதலுக்கு மல்லு கட்டினான். வேணியோ பொக்கை வாயை பிளந்து அழும் அந்த குழந்தையை பார்த்தாள். உன்மேல் எனக்கு வெறுப்பில்லை. பெண்ணாக என் வயிற்றில் பிறந்ததற்காகத்தான் வருந்துகிறேன். உன்னை எப்படி வளர்த்து ஆளாக்கப் போகிறோனோ தெரியலையே. ஒரு விபச்சார சிலுவியை நான் சுமப்பது போதாதா? அதில் பங்கு வாங்க நீ வந்துவிட்டாயா? குமரியபடியே குழந்தையை வாரி எடுத்து நெகிழ்ந்து உச்சி மோந்தாள். சில நாள் வரை இந்த மாறுதலை ஒட்டிய பதட்டம் கோபாலனிடமும் மருதாயிடமும் இருந்தது. பிறகு மெல்ல அதுவும் குறைந்து போனது. மருதாயின் உதவிக்கு சன்மானமாக சில ஆயிரங்களை கோபாலன் தந்தபொழுது வாங்க மறுத்த மருதாயி மானுடத்தின் உச்சிக்கே போய்விட்டாள். தன் உயிர் உள்ளவரை விஷயத்தை வெளியே விடமாட்டேன் என்று அவள் சொன்னபொழுது கோபாலன் அந்த கிழவியை தாயாகவே கருதி காலில் விழுந்து விட்டார். மனோன்மணியிடம் கொடுத்த வாக்குறுதிப்படி வேணியை பார்க்கவோ பேசவோ அவர் முயற்சி செய்யவே இல்லை. வேணியை சின்னையாவை தூது அனுப்பிய கட்டங்களில் மட்டும் சந்திப்பை தவிர்க்க முடியவில்லை. கொடுமை என்னவென்றால், அப்பா என்று அழைக்க வேண்டியவன் மாமா என்று அழைத்தபடி வளர்ந்து வருகிறான். கேட்க சங்கடமாக இருந்தாலும் வேணியிடம் வளர்ந்தால் கூட இத்தனை கண்காணிப்புடன் வளருவானா என்பது சந்தேகம்தான். அதையெல்லாம் நினைத்து ஆறுதல் கொண்டார் கோபாலன். நடுவில் மருதாயையும் காலம் ஒரு நாள் கொண்டு போய்விட்டது. ஆகக்கூடி இந்த மாற்றத்தை இனி வெளியே சொன்னாலும் கேட்பவர்கள் நம்புவார்களா என்கிற நிலை. அத்தியாயம் 21. மாந்தோப்பு. இரவின் பிடியில் காற்றின் குதூகலத்தில் கூடவே பறவைகளின் கீச்சு மூச்சு சப்தத்தில் அலமலந்து கிடக்கிறது. கல் மண்டபத்தில் கோபாலன் கூறி வரும் உண்மை கதையை கேட்டு சிலை போல ஆகிவிட்டான் சுந்தரேசன். ஏதோ பண்டமாற்று செய்கின்ற மாதிரி, பழைய பேப்பருக்கு பேரிச்சம்பழம் வாங்குகிற மாதிரி 2 உயிர்களை ஒன்றையொன்று மாற்றி போட்ட அந்த வரலாற்றினை கேட்டு சுந்தரேசன் உடைந்தும் போனான். நடந்து முடிந்தவற்றில் யாரிடம் தவறு இருக்கிறது, யார் துரோகம் செய்தது என்றெல்லாம் பட்டியலிட முடியாத நிலை. அவரவர்கள் இடத்தில் சரியாகத்தான் செயல்பட்டிருக்கிறார்கள். விதி என்பதாக நாம் அடிக்கடி கூறும் ஒன்று மட்டும் அனைவருக்கும் நடுவில் ராஜநடை போட்டுவிட்டது. இப்படி உங்களை மாத்தினது வேணிக்கு தெரியாது, ராஜ்யத்துக்கும் தெரியாது, எனக்கும் அந்த மனோன்மணிக்கும், விட்டா 3வதா அந்த மருத்துவச்சிக்கும் தெரியும். மருத்துவச்சியும் இப்பொழுது உயிரோடு இல்ல. நடுவுல சிந்தாம சிதறாம நீங்க வளர்ந்த மாதிரி உங்க ரகசியமும் வளர்ந்துடுது. அதோட பாத்திரத்துக்கும் இந்த நிமிஷம் வரை குந்தகம் வந்தல. இனி எப்படியோ. முகத்தை துடைத்தபடி கோபாலன் தொடர்வதில் அவன் கவனம் திரும்பவும் பதறியது. பாவம் வேணி, பையன் தவம் இருந்தா. பையனா நீ பிறந்தும் அவளுக்குள் உன் பாசமோ ஆதரவோ கிடைக்க நான் விடல. என் தங்கை செத்துட்டா என்ன பண்றது என்ற சுயநலமும், நீ என் கண்ணெதிரே என் பாதுகாப்பிலேயே கௌரவமா வளர்வ என்ற ஆசையும் என் கண்ணை கட்டிடுச்சு. உன்னை அந்த மனோன்மணி கொன்னுட்டா என்ன பண்றதுன்ற கவலை வேற எனக்கு. இருந்தாலும் துணிஞ்சி நான் அன்னைக்கு வேணிதான் என் பொண்டாட்டின்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரியான குழப்பம் வந்திருக்காது தான். ஏனோ அந்த தைரியம் இந்த நிமிஷம் வரை வரமாட்டேங்கிறது. கோபாலன் சொல்லிவிட்டு குமரி குமரி அழுதார். சுந்தரேசன் அவர் அழுவது நல்லது என்கிற மாதிரி அவரை பார்க்கும் பொழுது யாரோ அங்கு வரும் அரவம். யாரோ வரா, வா நாம கிளம்பலாம். கோபாலன் பதைத்து எழுந்து கொள்ள சுந்தரேசன் தடுத்தான். இப்படி பயந்து இத்தனை நாள் வாழ்ந்தது போராதா, இனியுமா? அவன் கேள்வி அவரை கிள்ளும் பொழுது அரவும் சமீபத்திலேயே கேட்டது. திரும்பி பார்த்தாள் வேணி. வேணி, நீயா? இந்த ராத்திரியிலையா? நானே தான். உங்களை ஆஸ்பத்திரி வாசல்ல நான் பார்த்துட்டேன். அவள் படு நிதானமாக பேசியபடி சுந்தரேசனை பார்த்தாள். பார்வையா அது? பாசமும் பரிவும் அன்பும் அனுசரணையும் ஒன்றுடன் ஒன்று மோதி தழுவும் ஜீவ உணர்வின் ஓட்டமாகவே அது தெரிந்ததே. சுந்தரேசனும் தாய் என்ற உண்மை உணர்ந்த நிலையில் அவளை பார்ப்பதால் மெய்சிலித்து போனான். தன்னையும் அறியாமல் அம்மா என்று கேவியே விட்டான். நான் அம்மா தான், உன் அம்மா தான். உனக்கு தெரிஞ்சாச்சா அந்த ரகசியம்? வேணியிடம் உனக்கு சுந்தரேசன் யாருங்கிறது தெரியுமா? கம்மி கதிரை எப்படி கேட்டார். தாய்க்கு பிள்ளையே தெரியாதா என்ன? இந்த மாதிரியெல்லாம் பேசாத வேணி. எப்படி தெரியும்? யார் சொன்னது? ஏன் உங்களுக்கு இவ்ளோ பதட்டம்? பதட்டப்படாம எப்படி இருக்கிறது? நான் பண்ணினது படு பாதகம். அது உனக்கு தெரிஞ்சிருக்குனா நான் எதை வச்சு நம்புறது? தெரிஞ்சுமா சும்மா இருந்த? என்னால நம்ப முடியல வேணி. இன்னைக்கு நேத்துல பல வருஷம் முன்னாலே இந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சாச்சு. சாகறதுக்கு முந்தி மனசு கேட்காம மறுத்து வச்சு என்னை கூப்பிட்டு விட்டு சொன்ன ரகசியம் இது.
எப்படிம்மா அது தெரிஞ்சும் என்னை பார்க்க துடிக்காம பார்த்தும் துடிக்காம சாதாரணமா இருந்தீங்க? இம்முறை சுந்தரேசனின் நுழைவு. எல்லோருக்கும் துடிச்சி பழக்கம்னா எனக்கு துடிப்பை அடக்கித்தான் பழக்கம். காலம் கடந்து நான் துடிக்கிறதால யாருக்கு என்ன லாபம்? பவித்திரமா வளர்ந்துட்டு இருக்க உன் வாழ்க்கையில இருண்டு போகும். என் வாழ்க்கை விடுமா. மீனாட்சியை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? அவளை பத்தி நான் யோசிக்காத நாழி இது. எல்லாமே கை நழுவி போன பின்ன யோசிச்சுதான் என்ன பயன்? மீனாட்சி தீட்சிதர் பொண்ணாகவே இருந்தாலும் 16 வருஷம் என் மடியில என் வீட்டுல வளர்ந்தவ. நான் சொல்றத முதல்ல யார் நம்புவாங்க? பொய் சொல்றதா சத்தியமே செய்வாங்க. மீனாட்சி கூட ஏமா என்ன கரை சேர்க்க உனக்கு இந்த வழிதானா கிடைச்சது, நான் பாரமாயிட்டேனா என்று திருப்பி கேட்பா. ஒரு எல்லைக்கு மேல் போயிட்டா பொய் உண்மையாயிடுறதும் உண்மை பொய்யாயிடுறதும் மனித வாழ்க்கையில ரொம்ப சகஜன்றத நான் நல்லா உணர்ந்தவ. அவள் அப்படி சொல்லும்பொழுது கண்ணீரை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. சுந்தரேசன் பதறி போய் கண்ணீரை துடைத்து விட்டான். இதுக்குத்தான் நான் பிள்ளை பெத்துக்கு ஆசைப்பட்டேன். இந்த அன்புக்கும் அனுசரணைக்கும் தான் கர்ப்பம் தரிச்சேன். கண் காணாம எங்கேயாவது போய் பிச்சை எடுத்தாவது என் மகனோட வாழ்ந்தா போதும் என்று கனவு கண்டேன். என் கனவுக்கு 24 வருஷம் நான் காத்திருக்க வேண்டி வந்திருக்கு பாத்தியா சுந்தரேசா? கோபாலன் தலை சாய்ந்து போகிறது. என்ன மன்னிச்சிடுவேனே. குரலும் கூட உடைந்து போனது. நீங்க ஒரு தப்பும் பண்ணல. அன்றைய நிலையில உங்களால அப்படித்தான் நடந்துக்க முடியும். இப்படியெல்லாம் நடந்துக்கணுங்கிறது விதியாயிட்ட பிறகு யாரால என்ன பண்ண முடியும்? அதையெல்லாம் விட்டு தள்ளுவேனே. சுந்தரேசனையும் மீனாட்சியையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன வழி? பண்ணின பாவத்துக்கு பிராயசித்தமா அதையாவது நான் செய்ய விரும்புகிறேன். கோபாலன் கரத்தை ஆதரவாக பிடித்தாள் வேணி. பல வருடம் மூடிய பிறகு மீண்டும் அவள் ஸ்பரிசம். எல்லாத்துக்கும் வேலை வந்தாச்சுங்க. இல்லனா இத்தனை தூரம் விஷயம் வெளியே வந்திருக்குமா? நமக்குள்ளே வெளியே வந்தது பெருசுல வேணி. தீட்சிதன் இதை நம்பணும். நடந்ததை விட நடக்க போறத நினைச்சா எனக்கு மலைப்பா இருக்கு. மீனாட்சி வேற இந்த உண்மைகள் தெரிஞ்சா என்ன பண்ணுவாளோ? அப்பா, நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் இனி பாத்துக்கிறேன். சுந்தரேசனின் அந்த தெம்பான முன்வருகை இருவரையும் லேசாக்குகிறது. ராஜத்துக்கிட்ட பக்குவமா சொல்லணும். அவ ஒரு ஹார்ட் பேஷண்ட். அப்பொழுது கூட தங்கை பாசம் கோபாலனை கூவ விடுகிறது. என் அம்மா உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா என்ன? நீ எந்த அம்மாவிட சொல்ற? நான் புண்ணியம் பண்ணினவன். எனக்கு 2 அம்மா இப்போ. நெகிழ்ந்து போனான் சுந்தரேசன். வேற பிள்ளையா இருந்தா என்ன பாவம் பண்ணினேனோ இப்படி வந்து பிறந்துட்டேன்னு புலம்புவான். அம்மா, எப்பவும் யாரும் பாவம் பண்ணியதால மனுஷ பிறப்பு எடுக்கிறதில்ல. அப்படி எடுக்கிற பிறப்புல உள்ள பேதங்கள் எல்லாம் மனுஷாலா வகுத்த விஷயங்கள். தெய்வம் தன் கருணையில எப்பவும் குறை வைக்கிறதே இல்லை. அது குறை வச்சா நாம தாங்க முடியுமா? அதோட கருணை இல்லாமலா எப்பவும் இடம் மாறி போன நான் இப்ப ஒன்னா சேர்ந்திருக்கேன். இவ்வளோ தூரம் நல்லபடி நடந்த விஷயங்கள் இனிதானா கெட்டிடும்? கெடணும்னு இருந்தா அருள் இல்லனா அன்னைக்கே என் பாட்டி எனக்கு நெல்லுப்பால் கொடுத்திருக்கலாம். அதனால நீ பாதிக்கப்பட்டு உயிரை கூட விட்டிருக்கலாம். இதெல்லாம் நடக்கலையே. சுந்தரேசன் பேச்சு கேட்டு வாய் பிளந்தனர் இருவரும். அவன் பேச்சில் தான் எத்தனை தெளிவு, எத்தனை யதார்த்தம். 10 மணியை கடந்துவிட்ட நள்ளிரவில் சுந்தரேசன் வீட்டுக்குள் நுழையவும் மலார் என்று ஹால் டியூப் லைட் எரிந்தது. ஊஞ்சலில் சரிந்து கிடந்த தீட்சிதர் தேகம் நிமிர்கிறது. பக்கத்தில் தூணை ஒட்டி கண்ணயர்ந்து விட்ட ராஜமும் விழித்து கொண்டாள். காயாத மருதாணி கைகளோடு சகோதரிகள் படையும் அறைகளிலிருந்து எழுந்து வந்து சூழ்ந்து கொண்டது. எங்க போயிட்டு இத்தனை நாள் கழிச்சு வர? தீட்சிதர் சலிப்புடன் கேட்டார். தெரிஞ்சவாளை பார்த்துட்டு வரேன். அப்படி சொல்லும்போதே தீட்சிதரை அர்த்த புஷ்டியுடன் வெறித்தான் சுந்தரேசன். வேதவித்தாக தெய்வ பழமாக இருந்தாலும் அவருக்குள்ளும் துளி அறியாமை. நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் என்று ஊருக்கும் உலகுக்கும் சொன்னாலும் தன் வரையில் பெண்ணாக பிறந்ததை மட்டும் ஜீரணிக்க மாட்டாமல் ஆண் என்று இவர் மாய்ந்த மாய்ப்பு எந்த கபடத்துடன் சேர்த்தி அவருக்குள் நினைப்பு ஓட அவர் கமர்கிறார். சுந்தரேசா, உன் போக்கு எனக்கு பிடிபடல. நீ என் பிள்ளையான எனக்கே சந்தேகமாயிருக்கு. அவர் அப்படி கவலைப்படும்போது ராஜம் குறுக்கிட்டாள். உங்க பல்லவி அப்புறம். சுந்தரேசா, காலை அலம்பிட்டு சாப்பிடவா? இதுதான் அம்மா. இப்படி முதல் காரியம் பசியாற்றுவது, பின்னர் தான் கோபதாபம் என்று பிரித்துக் கொள்வது என்கிற இந்த கருணை மனசு ஆண் வர்க்கத்துக்கு வருவதே இல்லையே. ஆயினும் அம்மா, நீ ஒரு ஆணுக்காக அப்படி அலைப்பாய்ந்திருக்க வேண்டாம். செத்த பிறகு மோட்ச வேண்டும் என்று
உயிருடன் இருக்கும்பொழுது நீ நரகத்தில் புழுங்கியிருக்க வேண்டாம். ராஜத்தையும் அர்த்த புஷ்டியுடன் பார்த்தான். அம்மா இப்பொழுது அத்தையாக தெரிந்தாள். அதை என்னால் தாங்க முடிகிறது. ஆனால் அம்மா, நான் உன் மகன் இல்லை, மருமகன் என்பதை உன்னால் தாங்க முடியுமா? இமை முடிகளில் அவன் கேள்வியின் படபடப்பு. ஆளாளுக்கு பேசுறோம், ஆனா நீ வாய் திறக்க காணோம். கொஞ்சம் முந்தி நம் பாத்துக்கு யார் வந்திருந்தா தெரியுமா? மருதாணி விரலை நோட்டமிட்டபடி பெரியவள் அன்னபூரணி கேட்டாள். யார் வந்திருந்தா? 2 பேர். இதுல ஒருத்தர் டிஎஸ்பி, இன்னொருத்தர். அன்னபூர்ணி சஸ்பென்ஸ் வைத்தாள். சுந்தரேசன் இமைகளில் அறிவாள் சின்னம். நீ செத்த சும்மா இருடி. சந்து, நம்ம அப்பா மேலேயும் உன் மேலேயும் ஒரு லாரிக்காரன் மோத பார்த்தான் இல்லையா? இப்படி கேட்டவள் அன்னபூர்ணிக்கு அடுத்தவள் அம்புஜம். ஆமா, அவனுக்கு என்ன? அவனை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் டிஎஸ்பியே வந்தார். சுந்தரேசன் அவர்கள் விவரிப்பில் திடுக்கிட்டு தீட்சிதன் பக்கம் திரும்பினான். ஆமாண்டா, அவன் யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நான் பாட்டுக்கு ராமாயணம் மகாபாரதம்னு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு லௌகீக சன்னியாசி. வம்பு தும்புகளை பத்தி நினைச்சு கூட பார்க்காத ஆள் நான். இது எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட என் மேல ஒருத்தர் கோபமா இருக்கான். அதன் காரணம் என்னை கொலவே பார்த்திருக்கான். அதை எப்படி கண்டுக்காம விட முடியும்? தீட்சிதர் ஆவேசமாக பேசிவிட்டு வெற்றிலை பெட்டியை திறந்தார். அப்பா, என்ன இது? செத்த பாம்பா அடிச்சுண்டு. சுந்தரேசனின் அந்த வெடுக்கின்ற ஆவேசம் எல்லோருக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. என்னடா இது? எதிரா செத்த பாம்பு? அவனா இல்ல அவன் நடத்த பார்த்த ஆக்சிடென்டா? 2 தான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்கான். நான் அப்பவே சொன்னேனே. நீ அப்படி சொல்ற, ஆனா ஆக்சிடென்ட்ல டிரைவரோட குடல்ல ஆல்கஹால் ஐட்டமே இல்லைங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. விஷயம் அப்படியும் இப்படியுமா எப்படியோ போலீஸ்க்கு போயாச்சு. போலீஸ் மொப்பம் பிடிச்சு என்கிட்ட வந்தது. வந்தவாகிட்ட நான் எதுக்கு மறைக்கணும்? நீ ஒழுங்கா வீட்லே இருந்திருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்பெல்லாம் காவிரி பக்கம் போனாலே நீ காணாம போயிடுறியே. நீண்ட விளக்கத்தில் ஒரு குத்து குத்தியவரை சுந்தரேசன் மலங்க பார்த்தான். சுந்து, எவ்வளவு நடந்திருக்கு? ஏதாவது என்கிட்ட நீ சொன்னியா? உனக்கு ஏதாவது ஆனா என் மனசு கேட்குமாடா? ராஜம் கேவ ஆரம்பித்தாள். சரி, அதான் டிஎஸ்பி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரே. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நாளைக்கு நாம சிதம்பரம் போறோம். தயாராகு. எதுக்குப்பா? அங்கே உபன்யாசமா? அதான் இல்ல, இது சந்தோஷ சமாச்சாரம். என்னப்பா அது? சிதம்பரத்தில் திருவாளர் நடராஜ சுந்தரத்தை தெரியும் தானே? தெரியும், பெரிய ஆடிட்டர் ஆச்சே. அவருடைய பிள்ளைகள் 2 பேருக்கும் நம்ம அன்னபூர்ணியையும் அம்புஜத்தையும் கேட்டு வந்திருக்கா. அது சம்பந்தமா பேசணும். சுந்தரேசன் நிஜமாலுமே அதை கேட்டு பூரித்து அக்காக்கள் இருவரையும் பார்த்தான். அவர்கள் அப்பொழுதே நாணை கோணி நின்று நெளிய ஆரம்பித்து விட்டனர். உடனே முடிச்சணும்பா, உடனே முடிக்கணும் என்றான் வேகமாக. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னப்பா? சீர் வரதட்சணை ஏதாவது? அதெல்லாம் எதுவும் இல்லை. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பேர் பாக்கியலட்சுமியா. அவளை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணுமாம். அப்படின்னா தான் இந்த கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி பேசினார். நீ இப்ப இருக்கிற நிலையில உனக்கும் ஒரு கால்கட்டு அவசியம்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டேன். தீட்சிதர் அப்படி சொல்லவும் சுந்தரேசனுக்கு நடுமுதுகில் ஊசி ஏறியது. அத்தியாயம் 22. கல்யாணத்துக்கு எனக்கு என்னப்பா அவசரம்? வேதனையை மென்று விழுங்கியபடி தீட்சிதரை பார்த்தான் சுந்தரேசன். கல்யாணங்கிறது பருவத்துல பண்ண வேண்டிய பயிர். அதுல அவசரம் தாமதம் எதுக்குமே நம்ம கையில இடம் கிடையாது. உன் ஜாதகத்துல குரு பார்வை வரும்பொழுது இந்த விசேஷம் நடந்தே தீரணும். இப்ப வந்தாச்சு. ஆமாண்டா, நல்ல சம்மதம், மாட்டின்னு சொல்லிடாத. கண் காணாத இடத்துல பொண்ணு கொடுத்துட்டு அவ எப்படி இருக்காளோ என்னவோ இருக்காளோன்னு கொட்டு கொட்டுன்னு கவலைப்படாம இப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கொடுத்து வாங்கிட்டா நமக்கு தானப்பா சௌகரியம். ராஜத்தின் தாய்மை அவள் பேச்சில் தன்மையாய் இழையொடியது. அட, இவளுக்கு தான் தன் பிள்ளையை பற்றி என்ன ஒரு கவலை? கல்யாணமானாலும் பெண்கள் அருகிலேயே இருக்க வேண்டும். போய் பார்த்து வர தோது வேண்டும். ஆனால் உரிமை இருந்தும் விருப்பப்படியே ஒரு ஆண் வாரிசை பெற்றும் வேலைக்கு மட்டும் இந்த அருகாமை பாசமோ துளியும் இல்லாமல் போய்விட்டதே. ராஜத்தை பார்க்கும்பொழுது கிருஷ்ணவேணியும் முந்துகிறாள். அதன் நிமித்தம் சுந்தரேசன் உதட்டில் ஒரு அர்த்த புஷ்டியுள்ள விரக்தி புன்னகை. என்ன சுந்து சிரிக்கிற? இந்த காலத்துல ஒரு பொண்ணு ஒரு சரியான ஆண் துணை இல்லாம இருந்தா அவ எவ்வளவு கஷ்டப்படுங்கிறது உனக்கு தெரியாதா? கன்னி பெண்களும் அம்மன் கோவில் தீச்சட்டிகளும் ஒண்ணு சுந்தரேசா, ரொம்ப நாளை வச்சுட்டு இருக்க முடியாது.
ஆளுக்கால் தங்கள் பக்கத்துக்கு பலம் சேர்த்தார்கள். இப்படி பேச வேணிக்கு தெரியவில்லையா? இல்ல பேசியும் யாரும் கண்டுகொள்ளவில்லையா? இவர்களைப் போலத்தானே மீனாட்சியும். அவனுக்குள் மௌனம் இறுகிக் கொண்டே போனது. அதை நன்றாகவே குறிப்பால் அறிந்தார் தீட்சிதர். இப்படி மௌனியா நின்னா எப்படி? என் பேச்சு கேட்கறதா உத்தேசமா இல்ல வேற பாதையில போகிற நினைப்பா? தீட்சிதர் அப்படி கேட்ட வேலை பார்த்து கோபாலனும் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தார். மாமனுக்கும் மருமகனுக்கும் இப்பெல்லாம் ராவு பகல் இல்லாம ஊரை சுத்துறது வழக்கமா போச்சு என்கிற இடக்குடன் தீட்சிதர் கோபாலன் முகத்தை எதிர்கொள்ள அவர் முகம் பேயர்ந்த மாதிரி வெளியேறி கிடந்தது. ஏன்னா ஒரு மாதிரி இருக்க? நோக்கு ஒன்று தெரியுமோ? அண்ணாவையும் அம்புஜாவையும் பொன் கேட்டு வந்துட்டு போனா. ராஜம் உரிமையாக கரிசனம் கலந்து பேசுவதை கோபாலன் சர்வசாதாரணமாக கேட்டு தலையாட்ட தீட்சிதரின் பார்வை கோபாலனையும் குடைகிறது. நீயும் சரியில்லை, சுந்தரேசனும் சரியில்லை. சில நாட்களாக உங்களுக்குள்ள ஏதோ கசமுசாரன்னு நினைக்கிறேன். தீட்சிதரின் கேள்வி இருவரையுமே இடிக்கிறது. என்ன பேச, எதை பேச? அப்பொழுதைக்கு நழுவுதான் புத்திசாலித்தனமாகப்படுகிறது. ஓரளவு தேறி இருந்தான் ஜம்புலிங்கம். லோக்கல் போலீஸ் வந்து காதை கடுத்து விட்டு போய் இருந்தது. அவசரப்பட்டுட்டீங்க, அதான் இப்படி ஆயிடுச்சு. தீட்சிதர் அவன் மகன்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டா? இவங்களை சாகடிச்சதான் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சிட்டீங்களே. ஜம்புலிங்கம் அதை கேட்டும் கேட்காத மாதிரி அந்த அறையில் சுழலும் ஃபேனையே உற்று பார்த்தபடி படுத்திருந்தான். அவனது தாலி கட்டிய மனைவி தங்கபாக்கியம் சோர்ந்து போய் வெளியே உட்கார்ந்திருந்தாள். சற்று முன் தான் மனோன்மணி வந்துவிட்டு போயிருந்தாள். மீனாட்சி உங்களை கட்டிக்க அரை மனசா தயாராயிட்டா, இனி ஒரு தடையும் இல்லை என்று வேறு சொல்லிவிட்டு போயிருந்தாள். அது அவன் நினைப்பில் ஊர்வலம் போனது. வெளியே உட்கார்ந்திருக்கும் அவன் மனைவிக்கு அவன் மனநிலை தெளிவாகவே தெரிந்திருந்தது. அவளால் அவனது ஆசையை ஜீர்ணிக்க முடியவில்லை. ஏற்கனவே குஜிலியம்பாறையிலும் திண்டுக்கல்லிலும் 2 சக்கரத்திகள், இப்பொழுது 3வதாக ஒருத்தியா? ஜம்புலிங்கத்தை எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. பேசினால் புரிந்து கொண்டு செயல்படுகிற ஆளும் இல்லை அவன். பேய்க்கு வாழ்க்கைப்பட்ட கதைதான். இறுகி போய் கிடக்கும் அவள் எதிரே ஜம்புலிங்கத்தின் பிரதான கொத்தலுமே விக்கிரமராசு பிராந்தி பாட்டிலுடன் உள்ளே நுழைந்தான். படுத்து படுக்கையாய் ரத்தமெல்லாம் இழந்து கிடக்கும் இந்த நிலையிலுமா பிராந்தி? பதறுகிறது தங்கபாக்கியத்தின் மனது. ஏய், எதுக்கே பிராந்தி? ஐயாவுக்கு இது இல்லாம இருக்க முடியாது தெரியும்ல. இப்ப குடிக்க கூடாதையா? டாக்டருக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. தெரிஞ்சா தானே? பதட்டமே இல்லாமல் பதில் சொன்னபடி பிராந்தியை கண்ணாடி டம்ளருக்கு மாற்றினான். ஜம்புலிங்கம் பார்வை அந்த அரக்கு திரவம் பக்கம் திரும்பியது. நிச்சயம் தீட்சிதரும் சுந்தரேசனும் மண்டியை போட்டு விடுவார்கள். ஒரு கல்லில் 2 மாங்காய் எடுத்து விடலாம் என்று நினைத்தது பொய்யாகிவிட்டது. குமைந்தபடி பிராந்தியை பருகினான் ஜம்புலிங்கம். அடிபட்டு படுத்திருக்கிறதாலையும் ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கிறதாலையும் நீங்க இப்ப இங்க இருக்கீங்க. வேற யாராக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கணும். தீட்சிதர் டிஎஸ்பி வரை பேசியிருக்காராம். என்ன ஆக போகிறதோ? கவலைப்பட்டான் திரும்பவும் அந்த கைத்தடி. ஜம்புலிங்கத்துக்கு அவன் பேச்சு குமட்டலை தந்தது. அவங்களை கொல்ற அளவுக்கு போயிருக்க வேண்டாம் என்று தன் பேச்சின் முடிவில் அவன் வருந்துவதை கேட்க ஜம்புலிங்கத்துக்கு வலித்தது. ஏண்டா, நான் ஒரு வேலையில இறங்கினா எவ்வளவு தடவை யோசிப்பேன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியும். ஆனா இப்ப நீங்க அப்படி யோசிச்சு இறங்குற மாதிரி தெரியலையே. இப்படி மாட்டிக்கிட்டீங்களே. கொல்ல முயற்சி செஞ்சது போலீஸ் வரைக்கும் போய் விசாரணையில வரப்போகுது. தீட்சிதரை உங்களை நேர்ல பார்த்து நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் என்று கேட்கணுமாம். சில விஷயத்தை வெளியே வச்சு பேசி முடிக்க முடியாது விக்கிரமராசு. அது காதும் வச்ச ரகசியம். அட என்னங்க பெரிய ரகசியம்? ஒரு ரூட்டு பொம்பளைக்காக நீங்க இந்த அலட்டை அழட்டிக்கிட்டு நீங்க கை சொடக்கு போட்டா 1 லட்சம் பொம்பளையை நாங்க கூட்டிக்கிட்டு வாரோம். ரூட்டு பொம்பளை இல்லடா என் மீனாட்சி. அவ அந்த கோவில் அம்மன்டா. பார்க்க வேணா அப்படி இருக்கலாம். அதுக்காக ஒரு தாசிய அம்மன் ஆட்டுக்குட்டி நிலம் ஒசத்தாதீங்க. உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு. டேய், அவ தாசி இல்லடா. தாசி வயிற்றுல பிறக்கவும் இல்லை. என்னங்க இது புது கதை? கதை இல்லடா, நிஜம். இதுக்கு மேல என் வாயை பிடுங்காதீங்க. வெளியே போங்க. அவர்களை அனுப்பிவிட்டு சொச்சம் பிராந்தியை முழுங்கிவிட்டு கண்களை அழுத்தி மூடி யோசிக்கும் பொழுது உள்ளே மனோன்மணி நிமிர்ந்தாள். ஆக்சிடென்ட்டுக்கு முன் அவளோட பேசிய பேச்சுக்கள் ஞாபகத்தில் வந்தது. மணி, நிஜத்தை சொல்லு. மீனாட்சி இவ்வளவு லட்சணமா இருக்கிறாளே, அதோட அப்பா யாரு? அதான் அன்னைக்கே நீங்க சொல்லிட்டீங்களே, அவளோட அப்பா ஒரு மேல் ஜாதிக்காரனா தான் இருக்கணும்னு. அதான் யாரு? வேணாங்க அதெல்லாம். தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? தெரிஞ்சு என்ன பண்ண போறேனா? உன் வம்சத்து பொண்ணுக்களை பொண்டாட்டி ஆக்கிக்க நான் என்ன கேனேனா?
நீ எப்படியோ, ஆனா உன் பொண்ணு வேணி சுத்தமான பொம்பளை. இந்த மீனாட்சி அதை விட சுத்தம். உன் கரையை தான் அந்த 2 பெண்களும் சுமக்கிறாங்க. மொத்தத்துல அதுங்க 2 தங்கம். நிஜம்தான். அதான் தங்கத்தையே கட்டிக்க போறீங்களே. எனக்கு மீனாட்சி அப்பன் யாருங்கிறது தெரிஞ்சாகணும். என் அந்தஸ்துக்கு நாளை பின்ன ஒரு மாக்கா வந்து நான் தான் உன் மாமனார்னு என் எதிர்க்க நின்னா என் மான மரியாதை என்னாவது? அப்படியெல்லாம் நடக்காது. நீங்க கவலைப்பட வேண்டாம். அது சரி, நான் இவ்வளோ கேட்டும் என்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிற பாத்தியா? நானெல்லாம் எந்த நம்பிக்கையில உன்னை மாமியார் பாட்டியா ஏத்துக்கிறது? விட மாட்டீங்களா ராசா? சத்தியம் பண்ணா அந்த ரகசியத்தை சொல்றேன். ஏன்னா விஷயம் அவ்வளோ சூடானது. அவள் அப்படி கேட்கவும் ஜம்புலிங்கம் சத்தியம் செய்யவும் தெரிந்து விழுந்த அந்த ரகசியத்தில் ஜம்புலிங்கம் ஆடி போனான். எனது மீனாட்சி தீட்சிதர் பொண்ணா? ஆமாம், அவர் மகனாய் இருக்கிற சுந்தரேசன் தான் வேணையோட பையன், அதாவது என் பேரன். இது யாருக்குமே தெரியாதா? எனக்கும் அந்த கோபாலனுக்கும் தான் தெரியும். தப்பி தவறி வெளியே தெரிய வந்தா சிக்கல் தான். அதுக்கு தான் சத்தியமான சொன்னேன். தீட்சிதரெல்லாம் என்னை பார்த்துட்டாலே உடனே போய் காவேரியில் குளிப்பாரு. நான் அவருக்கு அத்தனை இடக்காரன். இன்னைக்கு அவரே எனக்கு மாமனாராக போறாரா? அது செத்த உறவு. அதை போய் பெருசா நினைச்சு பேசிக்கிட்டு. எது செத்த உறவு? அந்த கோபாலனுக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னில, அவன் வெளியே போட்டு உடைச்சிட்டா அந்த ஆள் மானமெல்லாம் போகும். மான ரோஷமெல்லாம் குறிப்பிட்ட நேரம் வரைதான் மணி. அதுக்கு பிறகு பாசம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி நடந்துட்டா அப்புறம் சிக்கல். அந்த சுந்தரசன் வீட்டுக்கு வந்து போறதே முதல்ல நல்லா இல்ல. அவள் மனசுல இருக்கிறதுனால தான் மீனாட்சி எனக்கு இணங்காம இழுத்தடிக்கிறா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்கள கழுத்து நெரிச்சா கொல்ல முடியும். மனோன்மணி இப்படி எடுத்து கொடுத்த விஷயம்தான் நிஜமாலுமே கொலை முயற்சி வரை போய்விட்டதே. போயும் கூட பிரயோஜனம் இல்லை. இப்பொழுது போனது தெரிந்து போய் போலீஸ் வந்து சொதப்ப போகிறது. இந்த போலீஸை சமாளிப்பது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சுந்தரேசனோ தீட்சிதரோ அப்படி இல்லையே. டேய் விக்ரமராஜி, இந்த போலீஸ் வந்து என்னை குடையிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த தீட்சிதரும் சுந்தரேசனும் இன்னும் 24 மணி நேரத்தில் செத்தாகணும்டா. அப்படி சொல்லும் ஜம்புலிங்கத்தை விக்ரமராஜி வெளியில போய் பார்த்தான். அட எதுக்குங்க? அதான் அந்த பொண்ணு உங்களை கட்டிக்க சம்மதம் சொல்லிடுச்சே. அதோட அரை மனசு சம்மதம் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஆபத்து தான். சொல்றதை கேளு. நான் நடமாட 6 மாசமாகும். அதுக்குள்ள 1000 தடவை அதோட புத்தியை அந்த சுந்தரேசன் மாத்திருவான். அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. ஏற்கனவே உங்க பேர்ல போலீஸ்க்கு சந்தேகம். இப்ப போய் திரும்ப முயற்சி பண்ணி கொலை செஞ்சா அது வலுப்படாதா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. காதை கொண்டா சொல்றேன். விக்ரமராஜி காதை கொடுக்க ஜம்புலிங்கம் ரகசியம் பேச விக்ரமராஜின் முகத்தில் கண்கள் காது வரை விரிகின்றன. அத்தியாயம் 23. ஜம்புலிங்கம் விக்ரமராஜின் காதில் சொன்ன அந்த செய்தியால் விக்ரமராஜின் முகம் பேயறைப்பட்ட மாதிரி வெளியேறியது. வேணாங்க, பாவங்க அந்த பையன். விக்ரமராஜின் கெஞ்சல் ஜம்புலிங்கத்தை துளி கூட அசைக்கவில்லை. சொன்னதை செய். இதற்கு மேல் ஜம்புலிங்கத்திடம் யாராலும் மறுபேச்சு பேச முடியாது. பேசினாலும் பருப்பு வேகாது. மூர்க்கனுக்கு கொண்டதே பேச்சு என்பதெல்லாம் அனுபவத்தால் சொல்லப்பட்ட வார்த்தை அல்லவா? இப்படி அடாவடியாக சிந்திக்க தெரியாவிட்டாலும் கடல் போன்ற சொத்தை காபந்து பண்ண முடியாது தான். சினிமா தியேட்டரிலும் பிராந்தி கடையிலும் தான் எத்தனை தில்லுமுழுகள். நியாய அநியாயம் பார்த்தால் நிதானமாக மூச்சு கூட விட முடியாது என்பது ஜம்புலிங்கத்தின் தீர்மானமான கொள்கையாயிற்றே. ஆமா, அந்த கைத்தடிக்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனீங்க? அவன் மனைவி உள்ளே வந்து பொறும ஆரம்பித்தாள். இதெல்லாம் என் தொழில் சமாச்சாரம். இதுல தலையிட்டா என்ன நடக்கும்னு தெரியும் தானே உனக்கு? ஜம்புலிங்கத்தின் பதில் உருமல். ஒரு பொண்ணு வாழ்க்கையில பூந்து குழப்பம் பண்றதா உங்க தொழிலா? அதிகம் பேசுற நீ. மரியாதை கேட்டா உன்னை நான் தள்ளி வைக்க ரொம்ப நேரம் ஆகாது. இப்ப என்ன பெருசா ஒட்டி உறவாடிட்டு இருக்கோம்? வேணாம்டி, என்னை பத்தி நல்லா தெரியும் உனக்கு. அதனால தான் சொல்றேன், பண்ணின அக்கிரமம் போதும். இனியும் பண்ணி அழிஞ்சு போகாத. யார் அழியிறாங்க, யார் வாழ போறாங்கன்னு பார்க்கத்தானே போற. தீட்சிதர் மகன் ஒரு தங்கமான புள்ள. யார் வம்பு தும்புக்கும் போகாத ஆளு. தீட்சிதரும் அந்த சாமியும் ஒண்ணு. இவங்க 2 பேரும் கொல்ல பார்த்ததுனால தான் நீ இப்படி ஆகிட்ட. காலம் உனக்கு எச்சரிக்கை பண்ணி உயிரோட விட்டுருக்கு. இதை புரிஞ்சுக்காம மேலும் அவங்கள சீண்ட பார்த்து அழிஞ்சு போகாதையா. தீட்சிதர் மகன் தங்கமான புள்ளியா? தீட்சிதருக்கு ஏதிரி புள்ள. உனக்கு உள்கதையெல்லாம் எதுவும் தெரியாது. போய் வேலையை பாரு. பொடி வைத்த ஜம்புலிங்கம் பேச்சு அவளுக்கு புரியவில்லை. இந்த ஆள் என்ன சொல்றான்? அவளுக்குள் குழப்பம்.
அந்த போலீஸ் ஜீப் வேணி வீட்டு வாசலில் நின்றபொழுது நல்ல மாலை நேரம். ஜீப்பிலிருந்து இன்ஸ்பெக்டர் ஒருவரும் சிவில் டிரெஸில் ஒருவரும் இறங்கினார்கள். அக்கம் பக்கம் ஆச்சரியமாக இதை பார்த்தது. மணி என்ன பகிரங்கமாவே தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? போலீஸ் நேராகவே வர ஆரம்பிச்சிருச்சே. பெட்டிக்கடை ஒன்றின் அருகில் ஒருவர் சிலாகிப்புடன் வாய் பிளந்தார். மாமூல் ஒழுங்கா வெட்டியிருக்க மாட்டாங்க, அதான் நேர்லயே வசூலுக்கு வந்துட்டாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடிச்ச கதையா? நம்ம தீட்சிதர் மகனை இங்க வந்து போற அளவுக்கு நிலைமை போயிடுச்சுல. வெளியே விவாதம் தலை தூக்க தொடங்கியது. உள்ளே மனோன்மணி. போலீஸின் திடீர் விஜயம் அவள் எதிர்பார்க்காத ஒன்று. வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். தையல் மிஷினோடு மல்லாடும் வேணிக்கு பகீர் என்றது. பாரதியார் கவிதைகளிலிருந்து முகத்தை உயர்த்துகிறாள் மீனாட்சி. அவ்வளவாய் பதட்டமில்லை. அவளிடம் இனி பதட்டப்பட ஒன்றுமில்லை என்கிற மாதிரி ஒரு பக்குவம். உள்ளே நுழைந்தவனிடம் அவள் தான் கேள்வி கேட்க தொடங்கினாள். உங்களுக்கு என்ன வேணும்? சில தகவல்கள். நாங்க எஸ்பி ஆபீஸ்லேருந்து வரோம். என்ன தகவல்? உட்கார்ந்து கூட கேட்கலாம். தேங்க்யூ. கணபதி ராம் தீட்சிதர் மேலையும் அவர் மகன் சுந்தரேசன் மேலையும் லாரி ஏற்றி கொல்ல மிஸ்டர் ஜம்புலிங்கம் முயற்சி பண்ணிட்டதா நாங்க நினைக்கிறோம். அந்த கொலை முயற்சிக்கு பின்னால உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதாக தகவல். இன்ஸ்பெக்டரின் பேச்சை கேட்டு அதுவரை கவலைப்படாத மீனாட்சி பாம்பு கடிப்பட்ட மாதிரி விதிர்த்தாள். மனோன்மணி முகத்திலோ குபீர் இருட்டு. என்ன சார் சொல்றீங்க? கொலை முயற்சி அது இதுன்னு? எஸ், தீட்சிதர் அப்படித்தான் ஃபீல் பண்றாரு. விட்னஸும் அதை ப்ரூவ் பண்ணுது. ஜம்புலிங்கம் எப்படிப்பட்ட ஆள்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எங்க டிபார்ட்மெண்ட்ல சிலர் அவனோட காசுக்கு மசியலாம். ஆனா நாங்க அப்படி இல்லை. உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டோம். இன்ஸ்பெக்டர், நீங்க பேசுறதே புரியல. உங்களாகவே பேச ஆரம்பித்தாள் மீனாட்சி. உங்களுக்கும் மிஸ்டர் ஜம்புலிங்கத்துக்கும் என்ன தொடர்பு? உங்களுக்கும் தீட்சிதர் குடும்பத்துக்கும் என்ன தொடர்பு? முதல்ல அதை சொல்லுங்க. மிஸ்டர் ஜம்புலிங்கம் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறார். அது இனி ஏற்பட போகிற தொடர்பு. தீட்சிதர் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படின்னா அவர் மகன் சுந்தரேசன் எதுக்கு உங்க வீட்டுக்கு அடிக்கடி வரணும்? அந்த மரக்களில் மீனாட்சி மிரள ஆரம்பித்தாள். மனோன்மணி வேர்வை ஊற்றுக்கு மூழ்கினாள். அவளிடம் தான் அதிக பதட்டம். நான் ஒரு தடவை ஆடி வேளத்தில் போக தெரிஞ்சேன். சுந்தரேசன் தான் காப்பாத்தினார். அதன் பிறகு நான் எப்படி இருக்கேன், குணமாயிட்டேன் நான் பார்க்க வந்தார். ஆடி வேளத்துல நீங்களா போக நினைச்சிங்களா, இல்ல வெள்ளமா எழுதுது? எப்படி வேணா வச்சுக்கோங்க. மேடம், சின்சியரா பதில் சொல்லுங்க. தீட்சிதர் விஷயம் இது. அவருக்கு ஒண்ணுனா சீஃப் மினிஸ்டர் என்னன்னு கேட்பார். நாம்கி வாஸ்தே என்கொயரிக்கு இந்த விஷயத்துல இடமில்லை. நாங்க யூகங்களை வச்சு இந்த என்கொயரிக்கு வரல. இந்த வீட்டை சார்ந்த ஒருத்தர் தான் ஜம்புலிங்கத்தை பலமா தூண்டிவிட்டு அவங்கள கொல்ல முயற்சி செய்திருக்காங்க. இங்க யாருக்கோ அவங்க மேல கொலை செய்யற அளவுக்கு காட்டம் இருக்கு. ஒரு காட்டமும் இல்லை. நாங்க பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கோம். தொழில் கூட என் காலத்தோட முடிஞ்சு போச்சு. என் மகளும் பேத்தியும் உழைச்சி பிழைக்கத்தான் ஆசைப்படுறாங்க. ஏதோ அந்த மகராசன் ஜம்புலிங்கம் தயவுல வயிற்ற கழுவிட்டு இருக்கும். நடுவுல இந்த கொலையெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? அதுலயும் வாயிலா பூச்சியான அந்த சுந்தரேசனை கொண்டு எங்களுக்கு ஆக போறதுனே. பொறாமை பிடிச்சவங்க 1000 சொல்வாங்க. அவங்க பேச்சு நம்பாதீங்க. இப்படி பிறுபிழுவென்று என்று புலம்புவது மனோன்மணிதான். இன்ஸ்பெக்டரும் அந்த மஃப்டி மனிதரும் உடனேயே எழுந்து கொண்டனர். கிளம்பி விட்டனர். ஜீப்பில் ஏறும்பொழுது சிவில் டிரெஸ் போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டரிடம் சொன்னார், அந்த கிழவிதான் சம்திங் ஏதோ பண்ணியிருக்கா. அநேகமா இப்ப அவ பயத்தோடு ஜம்புலிங்கத்தை பார்க்க ஓடலாம். அவனை போய் எச்சரிக்கை பண்ணலாம். ஆஸ்பத்திரியில் நம்ம விஜிலன்ஸ் இருக்காங்களா? ஒருத்தருக்கு 2 பேர் இருக்காங்க. போலீஸின் எதிர்பார்ப்பு துளியும் பிசகாதபடி மனோன்மணி புயல் வேகத்தில் ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்து கொண்டிருந்தாள். பதட்டமான பதட்டம் அவளிடம். நேராக ஜம்புலிங்கம் எதிரே போய் நின்றவளை ஜம்புலிங்கம் வெறித்தான். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? போலீஸ் வீட்டுக்கே வந்து கொடைய ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தானையால் முகத்தை ஒத்தியபடி ஈனசுரத்தில் பேசுபவளை முடிந்த அளவு விழிவிரித்து பார்த்தான் ஜம்புலிங்கம். என்ன சொல்ற மணி? காதும் செவர மாதிரி முடியும்னு நினைச்சா விவகாரம் எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கு. நான் அப்பவே சொன்னேன் கொலையெல்லாம் வேண்டாம்னு. நீங்க கேட்கல. நடந்தது சொல்லிவிட்டு அப்புறம் பேசு. நாம கொலை செய்தான் லாரியை ஓட்டணுங்கிறது போலீஸ் நம்பிக்கை. அவங்க தப்பிச்சிட்டாலும் விவகாரத்தை விட தயாரா இல்ல. மேல்மட்ட பிரஷர் போல தெரியுது. இதுக்கு என்ன ஆதாரம் மணி? அதை நம்ம கிட்ட சொன்னா நாம கலைச்சிட மாட்டோமா? ஓசைப்படாம வேலை நடந்துட்டு இருக்கு. உங்ககிட்ட நான் மீனாட்சி யாரு, சுந்தரேசன் யாருன்னு சொன்னதெல்லாம் மகா தப்பு. அதனால தானே அவ்வளோ குழப்பம். நீ சொல்லலனா இதை விட குழப்பமெல்லாம் வந்திருக்கும். பதட்டப்படாம இரு.
யாரும் உன்னை புடுங்க கூட முடியாது. எனக்கு நடக்கிறதெல்லாம் தெரியும். எனக்கு பயமா இருக்கு. போலீஸ் வந்துட்டு போன வேகம் எனக்கு தானே தெரியும். இதை விட பெரிய கேஸையெல்லாம் பார்த்தவன் நான். 10 கொலை பண்ணினவன். பயப்படாத மணி. எல்லாம் நேரங்காலத்தை பொறுத்துதான் இருக்கு. நீங்க கொலைக்கு அவசரப்பட்டிருக்க வேண்டாம். தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற ஆள் இல்லை நான். மீனாட்சி தன் மகள்ன்ற விஷயம் தீட்சிதற்கு தெரிய வரும்பொழுது அவர் என் கூட எல்லாம் தன் மகளை விடமாட்டாரு. இவளும் அப்பான்னு அவங்க கிட்ட தான் ஓட பாப்பா. அப்ப என் தாலியை விட பாசம்தான் ஜெயிக்கும். சுந்தரேசனம் சும்மா இருக்க மாட்டான். தீட்சிதர் மகனா கௌரவமா வாழ்ந்தவன் வேசியோட மகனுங்கிற நிஜத்தை எப்படி தாங்குவான்? அப்படியே தாங்கினாலும் கௌரவமா வாழறதுக்கு தான் எல்லா முயற்சியும் செய்வான். மீனாட்சியை நான் எப்படி வச்சிட்டு இருக்கேன்னு நோட்டம் போடுவான். எனக்கு என்ன நோட்டம் போடுறவங்களை கண்டாலே பிடிக்காது. நீங்க தேவைக்கு அதிகமாகவே கற்பனை பண்றீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது. உனக்கு உலக அனுபவம் குறைச்சல் மணி. சர்வ சாதாரணமா அன்னைக்கு குழந்தைகளை இடமாத்தி இவ்வளோ நாளும் ரகசியத்தை காப்பாத்தி அவங்கள வளர்த்துட்டீங்க. அந்த ரகசியம் வெடிச்சா நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கும். குழந்தைகளை மாத்தின செயல் எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம் தெரியுமா? ஒரு மகனுக்காகத்தான் வேணி அந்த கோபாலன் பக்கத்திலேயே படுத்தா. எனக்கு என் மகன் வேணும்னு அவ கோர்ட்டுக்கு போனா நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கும். உன்னையும் கோபாலனையும் பிடிச்சி உள்ற போட்டுருவாங்க. மீனாட்சிக்கு நீ பண்ணி வச்ச கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லலாம். இப்பெல்லாம் கோர்ட்ல புரட்சியான தீர்ப்பு சொல்றது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. எதுக்கு இந்த வில்லங்கம்? அவங்களையே அறவே இல்லாம பண்ணிட்டா? பண்ணியிருந்தா சரி. பண்ண முடியாம போய் இப்ப நாமெல்லாம் சிக்க போறோம். நீ சிக்கினாலும் நான் ஒருபொழுதும் சிக்க மாட்டேன். ஐயோ, என்ன இது பயமுறுத்துறீங்க? நான் உங்களை தானே மலை போல நம்பியிருக்கேன். உங்களை கொண்டு என்னை கெடுத்து குட்டிசோராக்கின மேலும் ராஜமாணிக்கத்தை பழி வாங்கணும்னு எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கேனே. கவலையே படாத, உன் கனவு ஈடேறும். நம்ம வாழ்க்கையில குறுக்கே வந்தவங்க இனி எப்பவும் குறுக்கே வரமாட்டாங்க. நடந்த கொலை முயற்சி தோத்துருக்கலாம், ஆனா நடக்க போற கொலை முயற்சி தோக்கவே தோக்காது. என்னது, திரும்பவும் கொலை முயற்சியா? ஆமா, இப்ப நான் பண்ண போறதுல எனக்காக இன்னொரு பார்ட்டி பண்ண போகுது. அந்த பார்ட்டிக்கு கொலை பண்றது ஜெயிலுக்கு போறதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம். ஐயோ, ஏற்கனவே போலீஸ் சந்தேகப்பட்டிருக்கு. இப்ப கொலை நடந்தா ஊர்ஜிதம் எல்லாம் பண்ணுவாங்க. ஊர்ஜிதம் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் விட மாட்டேன். தீட்சிதரோட கடைக்குட்டி லெக்சரரா காலேஜ் வேலைக்குள்ள போறா. ஆமாம், அவள் அந்த பார்ட்டி ஆள் ஒருத்தன் சீண்டுவான். அவ பதிலுக்கு செருப்ப கையில் எடுப்பா. மானமுள்ள குடும்ப பொண்ணு இல்லையா? அந்த அவமானம் தாங்காம அவளை ரேப் பண்ண முயற்சி செய்வாங்க. எல்லாம் ஒரு பாவலா தான். அது கொலை வரை போயிடும். ஜம்பலிங்கம் பேச பேச மனோன்மணி நடுங்க ஆரம்பித்து விட்டாள். இவ்வளோ மோசமான மனிதனா இவன்? எதையும் அத்தனை லேசில் விடமாட்டேன்னு நினைக்கிறானே. இது எதில் போய் முடியுமோ தெரியவில்லையே. என்னங்க இந்த விஷயத்தை எப்படியெல்லாமோ பெருசுபடுத்துறீங்க? பெருசுபடுத்தினா தானே நாமளும் வெளியே வர முடியும், அவங்களும் சாக முடியும். வேண்டாம், கேட்கவே எனக்கு பயமா இருக்கு. மீனாட்சி உங்களுக்குன்னு முடிவாயாச்சு. நீங்க தாலி கட்டிட்டா யார் என்ன பண்ண முடியும்? அதோடு அவ யாருங்கிற ரகசியம் நிச்சயம் வெளிவராது. நான் மூச்சு கூட விட மாட்டேன். வந்துட்டா என்ன பண்றதுன்னு நீங்க இவ்வளவு தூரம் போறது சுத்தமா சரியில்லை. எனக்கு முன் வச்ச காலை பின் வச்சு பழக்கமில்ல. நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிற நபர்கள் ஜெயில இருந்து தப்பி தலைமறைவா வாழறாங்க. போலீஸ்ல பிடிபட்டாலும் அதுக்காக கவலைப்படாதவங்க. அவங்களுக்கு வாழற வரை சந்தோஷமா இருக்கணும். ஒரு கொலை பண்ணாலும் ஒரு தடவை தான் தூக்கு, 10 கொலை பண்ணினாலும் அதே தூக்குதான். அவங்களுக்கு நான் எவ்வளவோ சகாயம் பண்ணியிருக்கேன். பதிலுக்கு அவங்க எனக்கு பண்ண போற சகாயம் இது. அவங்க களத்துல இறங்கிட்ட பின்னால போலீஸ்க்கு உண்மையிலையும் என் மேலையும் இருக்கிற சந்தேகம் போயிடும். நானும் நிம்மதியா மீனாட்சி கழுத்துல தாலியை கட்டுவேன். அவங்க கொலை பண்ணதாகவே இருக்கட்டும். அவங்க கொலை பண்ண முயற்சி செஞ்ச லாரியில நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்பாங்களே. என் கார் ரிப்பேர். யதார்த்தமா அந்த லாரியில ஏறி நான் போக நினைச்ச இடத்துக்கு போக ஆசைப்பட்டேன். என்னை வச்சுக்கிட்டே அந்த லாரிக்காரன் கொலை பண்ண பார்த்துட்டான்னு சொல்லி வெளியே வந்துடுவேன். நீங்க நினைக்கிற மாதிரியே நடக்குமா? பிசகிட்டா? இனி பிசகவே பிசகாது. நீ தைரியமா போ. மனோன்மணி அதற்கு மேல் அவரிடம் விவாதிக்காமல் வெளிரிய முகத்தில் பூத்த வேர்வை பொட்டுகளை முந்தானையில் ஒத்தியபடி வெளியேற தொடங்கினாள். சிலந்தி வலையில் அகப்பட்ட பூச்சி தப்பிக்க நினைச்சாலும் முடியாதே. அப்படித்தான் தானும் அகப்பட்டு கொண்ட மாதிரி ஆகிவிட்டதே. இனி இது எப்படி போகும் புரியவில்லையே. விஜிலன்ஸ் போலீஸ் அவள் வருகையை மோப்பம் பிடித்து மேலிடத்துக்கு தகவல் தந்து கொண்டிருந்தது. ரகசியமா பேசிக்கிட்டாங்க. கொஞ்சம் காரசாரமான வாக்குவாதம் தான், என்னன்னு தெரியல என்றது அதன் ரிப்போர்ட். ஆதலால் போலீசிடம் முடுக்கிவிட்ட மாதிரி விரைப்பு. பலபலவென்று காரை துடைத்து
உலை தசாங்கம் எல்லாம் கொளுத்தி வைத்து சிதம்பரத்துக்கு கிளம்ப தயாராக இருந்தான் டிரைவர் ருத்ரமூர்த்தி. உள்ளே எல்லோரும் கல்யாண சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தனர். தீட்சிதர் நல்ல சேலம் பட்டாக எடுத்து கச்சம் உடுத்தி கம்பீரமாக காட்சி தந்து கொண்டிருந்தார். ராஜமும் காஞ்சிபுர பட்டில் தெய்வீக லட்சணம் காட்டினாள். சுந்தரேசனிடம் இறுகி போன மௌனம். அவன் அக்காக்லோ கல்யாணம் நிச்சயமே ஆகிவிட்ட மாதிரி மதர்பில் குதூகலமாய் வீட்டுக்குள் நடமாடுவதை பார்க்க அவனுக்கு என்னவோ போலானது. இப்பொழுது தன்னை பற்றிய உண்மையை சொன்னால் இந்த கல்யாணத்திலிருந்து சகலமும் கெட்டு குட்டிசுவராகி இவர்கள் குதூகலம் காற்றோடு கரைந்து போகுமே. மனதிற்குள் விம்முகிறான். திருவிழாவில் தொலைந்து போன குழந்தை கூட்டத்தில் தவிக்கிற மாதிரி மனதில் தவிப்பு. கோபாலனுக்கு எல்லாமே புரிகிறது. லேசாக காய்ச்சல் வந்துவிட்டது அவருக்கு. உண்மை வெளியே வரப்போகிறது. ஒரு அணுகுண்டை போல அது இந்த குடும்பத்தையே நாசமாக்கலாம். இனி நடக்கப் போகும் எதையும் நினைத்து பார்க்கவே அவருக்கு பிடிக்கவில்லை. பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை. ஆனாலும் சந்தோஷத்தில் உள்ள மற்றவர்கள் இருவரையும் அத்தனை வித்தியாசமாக நினைக்கவில்லை. இந்த நேரமாக பார்த்து கடைக்குட்டி வந்தாள். அவளை பற்றி சிந்திக்கவே அவகாசம் இதுவரை வாய்க்கவில்லை. கௌரி என்கிற பிரார்த்தன பெயரை கொண்டிருந்தாலும் பார்க்க சற்று நவநாகரிகமாக தெரிந்தாள். படித்த படிப்புக்கு பங்கம் வைக்காதபடி காலேஜில் லெக்சரர் உத்தியோகம். அப்பா, நீங்க எல்லாம் சிதம்பரம் போய் நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்கோ. எனக்கு லீவ் கிடையாது. நான் காலேஜ் கிளம்புறேன். கௌரி கிளம்பிவிட்டாள். சகோதரிகளை பார்த்து ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாள். தீட்சிதரிடம் பலத்த உற்சாகம். கௌரியும் தெருவில் இறங்கி நடக்கிறாள். கொஞ்ச தூரத்தில் தான் பஸ் ஸ்டாப். சுத்தமாக அங்கு கூட்டமில்லை. பஸ் ஸ்டாப்பில் கௌரிக்காகவே 4 பேர். அவர்களிடம் IAS ரவுடி முத்திரைகள். அத்தியாயம் 24. வெற்றிலை பாக்கு, பழம், பிளாஸ்க் நிறைய காபி என்று ஒவ்வொன்றாக பின்சீட்டில் ஏற்றிவிட்டு ஒரு ஓரமாக ஒடுங்கி ராஜம் காருக்குள் ஏறி அமர்கிறாள். அவளைத் தொடர்ந்து தீட்சிதர். முன்னால் ஏறிக்கொள்கிறான் சுந்தரேசன். கோபாலன் காய்ச்சல் என்று நழுவி மொட்டை மாடியில் வானம் பார்த்தபடி. டிரைவர் ருத்ரமூர்த்தி காரை ஸ்டார்ட் செய்தபொழுது வீதியில் பலரிடமும் தீர்க்கமான பார்வை. சிதம்பரம் வரை போறேன். எல்லாம் அலையன்ஸ் விஷயமா? வீதியில் ஊன்றி பார்த்த பரிச்சயமான முகத்திடம் தீட்சிதர் உற்சாகமாக சொல்வதை எல்லோருமே கேட்டனர். உங்களுக்கு என்னன்னா எல்லாம் அமோகமா நடக்கும். இது அவர். காரும் கிளம்பிவிட்டது. வீதி முக்கை கூட தாண்டி இருக்காது. எதிரே கௌரி தலை தெறிக்கும் வேகத்தில் வீடு திரும்பி ஓடி வந்து கொண்டிருந்தாள். ருத்ரா, காரை நிறுத்து. கௌரி ஏன் ஓடி வரா? தீட்சிதரின் கட்டளைக்கேற்ப கார் கிரீச்சிட அப்பா என்று கத்தியபடியே காரின் மேல் வந்து விழுந்தாள் கௌரி. என்னம்மா, என்ன ஆச்சு? பதறத்துடன் காரை விட்டு சுந்தரேசன் இறங்க. நம்ம ஊர்ல ரவுடி பசங்க தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம கௌரியை கிண்டல் அடிச்சு கலாட்டா பண்ணி கையை இழுக்க பார்த்தாங்க. இது ஊர்க்காரர். தெய்வமே, என்ன இதெல்லாம் சோதனை? ராஜமும் இறங்கியபடி வீறிடுகிறாள். கவலைப்படாதீங்க, அவனுங்களை செமத்தியா பின்னிட்டோம். நல்ல வேலை நம்ம ஆளுங்க பார்த்தாங்க. இல்லைனா மோசமாகி இருக்கும் நிலைமை. இப்ப எங்கே அவனுங்க? இது தீட்சிதர். ஓடிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் மாட்டியிருக்கான். கட்டி வச்சிருக்கோம். கார் உடனே கௌரியோடு அங்கே கிளம்ப ஆயத்தமானது. காருக்குள் அத்தனை பேரும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில், ஏறத்தாழ அவன் அரை நிர்வாண நிலையில். ஏண்டா, எங்க சாமி மகளையே கையை பிடிச்சு இழுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா நீங்க? இந்த ஊர்ல இதுவரை ஒரு தப்பு தண்டா கூட நடந்தது கிடையாதுரா. சாமியால எங்க ஊருக்கு பேர். இங்க வந்தா கைவரிசையை காட்டுறீங்க. ஒருவர் தாம்பு கயிற்றை சவுக்காக நினைத்து வீறு வீறு என்று வீறி கொண்டிருந்தார் அவனை. நிறுத்தப்பா, நிறுத்தப்பா. காரிலிருந்து இறங்கிய தீட்சிதர் தடுத்தபடி ஓடி வந்தார். பின்னாலேயே சுந்தரேசன். அடி வாங்கிய அந்த ரவுடிக்கு தலை தொங்கி போய் இருந்தது. தீட்சிதர் அவனை உற்று பார்த்தார். ஏண்டாப்பா, வயசு காலத்துல உங்க புத்தியே இப்படியெல்லாம் போறது? என்ன சாமி, இவங்கிட்ட போய் ஆதங்கப்பட்டுக்கிட்டு? இவனை போலீஸ்ல ஒப்படைப்போம். ஒருவர் கத்த, இன்னொருவர் சரியாக இடை விட்டுகிறார். மன்னிச்சு விட்டுருங்க சாமி, இனிமே அப்படி செய்ய மாட்டாங்க. காருக்குள் ராஜமும் கௌரியும் அவனை வெறித்தனர். கௌரியிடம் இன்னமும் கூட பதட்டம். ராஜம் உள்ளே இருந்து கத்துகிறாள். விஷயத்தை பெருசுபடுத்த வேண்டாம். நமக்கு ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் இருக்கு. அவனை பகவான் பார்த்துப்பான். நீங்க வாங்கோ என்றாள். தீட்சிதற்கும் அதுதான் சரி என்று பட்டது. ஆனால் சுந்தரேசன் மட்டும் வேறு மாதிரி நினைத்தான். அவனுக்குள் கச்சிதமான ஊகம். அடிபட்ட அந்த ரவுடியின் காதலிகள் போய் கேட்டான்.
உன்னை யாரோ ஏவி விட்டுருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்லு, சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு. அவளண்ட என்ன பேச்சு சுந்தரேசா? வா வா. ராஜம் காருக்குள்ள இருந்து கதறினாள். ஒரு வழியாக அவனை அவிழ்த்துவிட அவன் கொடூரமாக சுந்தரேசனை முறைத்து பார்த்து கொண்டே தள்ளாடிபடி நடக்க ஆரம்பித்தான். ஜம்புலிங்கம் போட்ட திட்டப்படி முதல் கட்டம் திணறலின்றி ஓகே. காரும் சிதம்பரத்துக்கு கிளம்ப ஆரம்பித்தது. ஆனால் அதிசயமாக, மிக அதிசயமாக மனோன்மணி அழுது கொண்டிருந்தாள். வீட்டில் யாரும் பார்க்காதபடி முகத்தை மூடி மறைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். ஏனோ அவளால் அழாமல் இருக்க முடியவில்லை. செய்யக்கூடாத பெரிய தப்பை செய்துவிட்ட மாதிரி குமரல் அவளுக்குள். எந்த ஜம்புலிங்கத்தை ஆபத் பாந்தவனாக நினைத்தாலோ அவனை இப்பொழுது நெஞ்சில் கரித்தாள். திரும்பவும் கொலை என்றெல்லாம் அவன் குமரியதில் புத்திசாலித்தனத்தை விட வக்கரமே அதிகமாக இருப்பதாக அவளாலும் உணர முடிந்தது தான் ஆச்சரியம். நிச்சயமா மீனாட்சி ஒரு மேல் ஜாதிக்காரன் பெண்ணாகத்தான் இருக்கணும் என்று அனுமானிப்பை மெச்சி அதற்காக அவனிடம் உண்மையை உளறிக்கொட்ட போய் அது இப்படி சொண்டடிக்கும் விஷயமாகும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அழுகை பீரிட்டதில் சேலை முந்தானையில் ஈரம் கட்டி முகமெல்லாம் கூட லேசான வீக்கம். மீனாட்சி இது ஜாடைமடையாக கவனித்துவிட்டு வேணியிடம் போய் கிசுகிசுக்க வேணிக்கு சுருக்கென்றது. அம்மா அழறாளா? ஆமாம், பாட்டி அழுது நான் இப்பதான் பார்க்கிறேன். அம்மா மனசு பாறையாச்சே, அழமாட்டாளே அவ. என்னவோ நடக்கக்கூடாது நடந்திருக்கு. வேணி மனோன்மணியை நெருங்கினாள். அம்மா என்ன இது அதிசயமா அழுதுகிட்டு? திடுக்கிட்டு திரும்பினாள் மனோன்மணி. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அவளிடம் சுதாரிப்பு. பொய் சொல்லாத. அந்த மேலூர்காரன் உன்னை நடுத்தெருவில் நிறுத்தினப்ப கூட நீ அழல. வேணி விடுவதாக இல்லை, மனோன்மணியும் மனம் திறப்பதாக இல்லை. போலீஸ் வந்துட்டு போனதிலிருந்தே பாட்டி முகம் சரியில்லை. தீட்சிதரையும் சுந்தரேசனையும் அநேகமாக கொலை செய்யும்படி பாட்டித்தான் தூண்டிவிட்டிருக்கணும். அதான் உண்மை வெளியாயிட்டா என்ன பண்றது என்று பயப்படுறா போல இருக்கு. மீனாட்சி நறுக்கு தெரித்த மாதிரி கூறிய விஷயத்தால் மனோன்மணி ஆடியே போய்விட்டாள். மயக்கம் கூட வர பார்த்தது. அம்மா என்ன நடந்தது? உண்மையை சொல்லு. மீனாட்சி தான் அந்த ஜம்புலிங்கத்தை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாளே. இந்த வேலை பார்த்து உள்ளே நுழைந்தான் சின்னையா. தாயி, காலம் ரொம்பவும் கெட்டு போச்சு. நம்ம தீட்சிதர் சாமியோட கடைசி மகளையே கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ற அளவுக்கு நம்ம ஊர் கெட்டு போச்சு என்றான். என்னது, தீட்சிதர் மகளை கலாட்டா பண்ணாங்களா? மனோன்மணியிடம் தீப்பிடிக்கிறது. ஏன் பாட்டி, நீ இதை எதிர்பார்த்தியா? அப்படித்தானே இருக்கு உன் கேள்வி. ஐயோ, நான் என்னென்ன சொல்வேன், எதை சொல்வேன்? மெல்ல வெடிக்க ஆரம்பித்த மனோன்மணி வாய் விட்டு நடக்க போற விஷயங்களை வரிசைப்படுத்திய பொழுது வேணி நெஞ்சிய கையில் பிடித்து கொண்டாள். மீனாட்சி அவளை தாங்கி பிடித்தாள். அடிப்பாவி, உன் சொந்த ரத்தத்தை கொள்ளவே வழிகாட்டியிருக்கே, உனக்கு எப்படி மனசு வந்தது? விடமாட்டேன். என் மகனை சாவு நெருங்க ஒருபொழுதும் நான் விடமாட்டேன். அலறிக்கொண்டு கிளம்ப பார்த்த வேணியை சின்னையா தடுத்தான். மகனா? யாருமா? இது மீனாட்சி. அந்த சுந்தரேசன் நான் 10 மாசம் சுமந்து பெற்ற என் பிள்ளைடி, என் பிள்ளை. அப்ப நான்? நீ அந்த தீட்சிதர் பொண்ணு. மீனாட்சிக்கு நிஜமாலுமே இந்த முறை மயக்கம் வந்து விட்டது. தன் வீட்டில் சின்னையாவை கோபாலன் துளி கூட எதிர்பார்க்கவில்லை. வீட்டில் உள்ள மற்ற பெண்களுக்கெல்லாம் கூட அதிர்ச்சி. இவன் என்ன வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டான். சாமி, விஷயம் விபரீதமாயிடுச்சு. அந்த கிழவி உங்க ரகசியத்தை ஜம்புலிங்கத்துக்கிட்ட சொல்ல போய் அவன் சுந்தரேசனையும் தீட்சிதர் சாமியையும் கொல்ற வரைக்குமே போயிட்டான். கிழவி மனோன்மணியை இதை இப்பதான் போட்டு விடுச்சா. எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். அங்க வேணி பதறிட்டு இருக்கு. என்னால சமாதானப்படுத்த முடியல. நீங்க உடனே. அடுத்த கணமே துண்டை உதறி போட்டுக்கொண்டு கிளம்பிய கோபாலனை வீடே அதிர்ச்சியோடு வெறித்தது. மாமா, என்ன ரகசியம்? என்ன சொல்றான் இவன்? அம்புஜம் மறித்தாள். வந்து சொல்றேன். நான் முதல்ல வேணியை தேத்தணும், அத்தோடு போலீஸையும் பார்க்கணும். கோபாலன் சீறிக்கொண்டு கிளம்பி வாசற்படியை கூட தாண்டியிருக்க மாட்டார். வாசலில் தீட்சிதர் கிளம்பி போன கார் போன வேகத்தில் திரும்பி கிரிச்சிட்டு நின்றது. உள்ளிருந்து தலையில் இடி விழுந்த மாதிரியான அவஸ்தையோடு தீட்சிதர் இறங்கி உள்ளே நுழைந்தார். பின்னாலேயே ராஜம், அடுத்து கௌரி, சுந்தரேசன். உள்ளே நுழைப்பவர் பார்வையில் சின்னையா படுகிறான். அவரது அதிர்ச்சி பல மடங்காகிறது. ராஜம் தள்ளாடி நடந்து வருவதிலிருந்து அவளும் தாள முடியாத வேதனையில் இருப்பது துல்லிதமாகிறது. உள்ளே வந்தவள் ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டு நெஞ்சை கையில் பிடித்து கொண்டாள். தீட்சிதற்கு பதறுகிறது.
ராஜம், பதட்டப்படாத. சுந்தரேசன் பேச்சு நம்பி என்னை மோசம் பண்ணிடாத. தீட்சிதர் ஓடி போய் அவள் அருகில் அமர்ந்து அவளை தேற்ற முயற்சி செய்தார். சுந்தரேசனோ சொல்லிவிட்டேன் நினைக்கிற மாதிரி கோபாலனை பார்த்தான். எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். இனியும் தாமதிச்சா எல்லார் வாழ்க்கையும் நாசமாயிடும், குறிப்பா மீனாட்சி வாழ்க்கை. ஆமா, உங்களை கொல்ற அளவுக்கு ஒரு விஷயம் வளர்ந்து விட்ட பின்னால வாயை மூடின்னு இருக்க முடியாதுதான். யாரை கொல்ற அளவுக்கு? தீட்சிதரிடம் கடூரம். உங்களையெல்லாம் தான். என்னடா இது புது கதை? கதை இல்லை கணபதி, நிஜம். யார் சொல்றது நிஜம்? இவன் ஒரு கதை சொல்றான், நீ ஒன்று சொல்ற. என்ன எல்லோரும் காதுல பூ சுத்துறேலா? தீட்சிதர் குரல் உடைந்து போனது. கண்களில் கூட ஜலப்பிரவாகம். என்னை மன்னிச்சிரு கணபதி ராமா, எல்லாம் என்னால வந்தது. கை கூப்பினார் கோபாலன். இல்ல, எல்லோருமே ஏதோ நாடகம் போடுறீங்க. நீங்க சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன். சுந்தரேசா, நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? என்னையும் உன் அப்பா இல்லைன்னு சொல்ற. உனக்கு அந்த மீனாட்சி மேல ஆசை இருக்கலாம், அதுக்காக உறவை மாத்தி அவ என் பொண்ணு, நீ என் மருமகன்னு ஏதோ சொல்லாத. நாங்க தவம் இருந்து பெத்த பிள்ளடா நீ. நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லி என் வயிற்றுல பாலை வாருடா. இந்த குலத்துக்கே நீ ஒருத்தன் தாண்டா வாரிசு. ஒரு பொண்ணுக்காக இப்படி குளறுபடி பண்ணாதடா. வேணும்னா அவளையே கூட கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா என்ன உன் தகப்பன் இல்லைனோ, ராஜித்த உன் தாய் இல்லைனோ சொல்லிடாதே. ஒரு வேசிய உன் தாயின்னு சொல்ல உனக்கு எப்படிடா மனசு வந்தது? இப்படியெல்லாம் சொன்னாதான் நான் உங்க காதலுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் தருவேன்னு யாராவது சொன்னாலா? பேசுறா சுந்தரேசா, பேசு. தீட்சிதர் பதறினார். ராஜம் அவர் மார்பில் சரிந்து விழுந்தாள். உடம்பிலும் வேகமான ஜில்லிப்பின் பரவல். ஐயோ ராஜம்! தீட்சிதர் அவளை தாங்கியபடி துடிக்க எல்லோரும் சுற்றி வளைத்து அம்மா என்றபடி அலறும்பொழுது வாசல் பக்கம் கிருஷ்ணவேணி, பின்னாலேயே மீனாட்சி. சுந்தரேசன் சொன்ன அவ்வளவும் பொய். சுந்தரேசன் உங்க பிள்ளைதான். உள்ளே அவள் நுழையும் முன்பே அவள் குரல் நுழைந்து விடுகிறது. அது ராஜத்தை மெல்ல நிமித்தவும் செய்கிறது. அத்தியாயம் 25. பொய். கோபாலன் முதல் சுந்தரேசன் வரை அத்தனை பேர் சொல்வதும் பொய். சுந்தரேசன் உங்கள் மகன்தான். கிருஷ்ணவேணி இப்படித்தான் சொல்லிக்கொண்டு தீட்சிதர் வீட்டில் காலடி எடுத்து வைத்திருந்தாள். வேறு சமயமாக இருந்திருந்தால் அவள் நுழைந்ததால் அந்த நிமிஷம் வீட்டையே கழுவிவிட்டு சுத்தப்படுத்தும் அளவுக்கு போய்விடும் தீட்சிதரிடம் இப்பொழுது மட்டும் முறைந்த நிலை. ராஜத்துக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்தாலும் இன்னமும் முழுவதுமாக பதட்ட விலகின மாதிரி தெரியவில்லை. அந்த வீட்டு கூடத்தில் ஒரு காலங்கடந்த ரகசியத்தின் கண்ணாமூச்சி விளையாட்டை அந்த வீட்டின் வாரிசு செல்வங்களான 6 பெண்களும் கூட அதிர்ந்து போய் அனுபவிக்கும் ஒரு விதமான மந்தகாச நிலை. வேணி, என்ன இது? வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது தாழியை உடைக்கிற மாதிரி உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா? கோபாலனின் அலறலை அழுத்தமான விரக்தி சிரிப்புடன் புறந்தள்ளினாள் வேணி. இப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏன் சுந்தரேசனை கீழே இழுக்கிறீங்க? உங்க சதிக்கு இனியும் என்னால ஒத்து ஊத முடியாது என்றாள். எது பொய் வேணி? பிள்ளை வேணும்னு நீ உருகி தவிச்சுதா? அந்த பிள்ளைய நான் இடம் மாத்தினதா? எத்தனை யுகம் போனாலும் எவ்வளவு உயரத்துல ஏறி நின்று கத்தினாலும் உண்மை உண்மைதான், பொய் பொய் தான். எல்லாம் துணிஞ்சு சொல்றச்சே, நீ ஏன் இப்படி எடக்கு மடக்கு பண்ற? நீ காத்திருந்த நல்ல காலம் உனக்கு வந்திருக்கும் பொழுது ஏன் கதவை சாத்திக்கிற வேணி? தீட்சிதர் நம்ப மாட்டாங்கிற தீர்மானத்துல இப்படியெல்லாம் பண்றியா? இனி இவன் நம்பினா எனக்கென, நம்பலனா எனக்கென. சுந்தரேசன் என் பிள்ளை, அவன் என் அசல் ரத்தம். இதை நிரூபிக்க எந்த கோவில வேணும்னாலும் வந்து நான் சத்தியம் பண்றேன். நீ இல்ல, இனி யார் தடுத்தாலும் நான் கேட்க போறதில்ல. கோபாலனிடம் ஆவேசம் சமுத்திராளிக்கு சவால் விடுகிறது. ஊழியாய் பொறுமுகிறார். அவர் பேச்சு ராஜத்தை திரும்பவும் நெஞ்சை கைகளில் பிடிக்க விடுகிறது. ஆனா என்ன சொல்ற நீ? என் சுந்து என் வயிற்றுல பிறக்கலையா? திக்கி திணறி கேட்கிறாள். சுந்தரேசன் ஓடிப்போய் அவளை தாங்குகிறான். அம்மா, என்னம்மா இது இப்படி கவலைப்பட்டுண்டு? உன் வயிற்றில் பிறக்கலனாலும் நான் உன் பிள்ளைதாமா என்றான். தீட்சிதரிடம் உறைந்த நிலை. சலனமற்ற விழிகளோடு அவர் அமர்ந்திருக்கும் தோரணையில் 1000 அர்த்தங்கள். இதுவரை எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்த மீனாட்சி இப்பொழுது வாய் திறந்தாள். என் அம்மா சொல்றதான் நிஜம். சமீப காலமாக சுந்தரேசன் என்னை காவேரியில் காப்பாற்றினிலிருந்தே அடுக்கடுக்காக சலனங்கள் தான், சஞ்சலங்கள் தான். இது இப்படி இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. எல்லோரும் எங்களை மன்னிக்கணும்.
என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கும்னு எனக்கு தெரியும். உங்க வாழ்க்கை போக்கு இனி எந்த சலனமும் இல்லாம அதன் போக்கில் போகட்டும். நானோ அம்மாவோ மறந்தும் குறுக்கே வரமாட்டோம். நாங்க இந்த ஊரை விட்டு போக போறோம். பேசிவிட்டு வேணியை இழுத்துக்கொண்டு மலமளவென்று வெளியேற தொடங்கினாள் மீனாட்சி. வேணி நில்லு, மீனாட்சி நீ நில்லு. கோபாலன் கத்த கத்த சட்டையை செய்யாமல் போய்விட்டனர் அவர்கள். தீட்சிதரிடம் துளிக்கூட சலனமில்லை. டேய் கணபதி ராமா, நான் சொல்றத கேளுடா. அந்த மீனாட்சி உன் பொண்ணுடா. வேணியும் அவளுமா எதுக்கு போராடணும் என்று இந்த முடிவுக்கு வந்திருக்கா. அவ பண்ணியிருக்கிறது பெரிய தியாகம். நீ வேசினும் கால் தூசி என்று வெறுத்து ஒதுக்கினவளுக்கு இவ்வளோ மனசு இருந்தா உனக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும். நான் சொல்றத நம்பு. அந்த பொண்ணு போய் அழைச்சிட்டு வாடா. கதறலுடன் ராஜம் பக்கமும் திரும்புகிறார். ராஜம், சுந்தரேசனை பிரிஞ்சிடுவோம் என்ற அதிர்ச்சியில இப்படி நெஞ்சை கையில பிடிச்சிட்டு சாஞ்சிட்டியே. ஆசையா பெத்து அள்ளி கொடுத்துட்டு இத்தனை வருஷமா பெத்த பையனை விட அம்மாங்கிற உறவே இல்லாம பிரிஞ்சு இருந்த அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? உனக்கு தான் பாசமா, மற்றவாளுக்கு இது இல்லையா? நீ அதிர்ச்சி தாங்காம செத்து வச்சா என்ன பண்றதுன்னு கூட அவ அப்படி நடந்துட்டு இருக்கலாம். அவளோட பெருந்தன்மைக்கு உன்னோடது சலிச்சதில்லைன்னு காட்டு ராஜம். நீ பெத்த பிள்ளை உனக்கு கொல்லி போட்டாதான் சாஸ்திரப்படி அது நல்ல கர்மம். யாரோ பெத்த பிள்ளை போட்டா அது போலி கர்மம். செத்து பாவியாகாமல் உயிரோடு இருக்கும்பொழுதே பரிகாரம் தேடு ராஜம். ஆணினம் எந்த வகையிலையும் உங்களை விட வசதி கிடையாது. அவர் அப்படி சொல்லவும் ராஜு மட்டுமில்லாமல் சுந்தரேசனும் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டனர். உன் நாத்துக்காரனை பாத்தியா? வாயை திறக்காம அழிச்சாட்டியம் பண்றான். நானும் அன்னைக்கு பாவம் பண்ணிட்டு இன்னைக்கு புலம்புறேன். நல்ல பிள்ளையாய் இருந்தும் சுந்தரேசனால் மீனாட்சி போல துணிச்சலா சுயநல கலப்பில்லாம முடிவெடுக்க முடியல. ஆனா வேணி வேசி முத்திரை இருந்தும் இந்த சிலுவையை சுமந்துட்டே இந்த நிமிஷமும் நல்லது நினைக்கிறா. அவ வளர்த்ததாலேயே மீனாட்சி தான் ஒரு கௌரவமான குடும்பத்து பிரஜைன்னு உறுதிப்பட தெரிஞ்சும் உங்க போலி கௌரவம் கெட்டிடக்கூடாதுன்னு தன் வாழ்க்கையை தானே அமைச்சுக்க போறா. உடம்பால வலுவோடு இருந்துட்டா போதுமா? உள்ளம் வலுவாய் இருக்கணும். ஆணை விட பெண்ணுக்குத்தான் இந்த மாதிரி துணிச்சல்கள் சாத்தியம். ஒரு பொண்ணாய் இருந்தும் உனக்கேன்னு உன் இனம் பத்தி தெரியலையே. கோபாலன் புலம்பி கதறுகிறார். அதிசயமாக தீட்சிதரிடம் அசைவு. மெல்ல எழுந்து கோபாலனின் தோளை தொட்டு ஆதரவாக பற்றுகின்றன அவர் கரங்கள். நன்னா பேசின கோபாலா, நன்னா பேசின. அற்புதமான சிந்தனை, உன்னதமான கேள்விகள். 1000 புத்தகம் வாசிச்சும் 1000 மேடையை ஏறி கடந்தும் எனக்குள்ள எனது ஆங்காரத்தால அகப்படாமல் போயிட்ட உண்மைகளை உன் பேச்சு எனக்கு எடுத்து காட்டிடுது. பெண்ணுங்கிற தியாக சொர்பம் முன்னால ஆண் வெறும் உணர்ச்சி ரூபம் மட்டுமே. தீட்சிதரின் அந்த தீர்க்கமான பேச்சால் கோபாலனிடம் திக்குமுக்காடல் ஆரம்பமாகிறது. சுந்தரேசன் என் பிள்ளை இல்லைங்கிற விஷயம் எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாலேயே தெரியும். தெரிஞ்சும் வாயை திறக்காம வேணியை பத்தி துளியும் கவலைப்படாம நான் இருந்துட்டேனா அதுக்கு என் வரட்டு கௌரவம் தான், சுந்து மேல வச்சிட்ட பாசமும் தான் காரணம். தீட்சிதர் இப்படி சொல்லவும் அத்தனை பேருக்குமே இப்பொழுது அதிர்ச்சி, வேதனை. இத்தனை பெரிய சுயநலவாதியான என்னை வேணியும் மீனாட்சியும் தங்கள் பெருந்தன்மையான போக்கால தியாகத்தால வெட்கப்படும்படி பண்ணிட்டா. என்னைக்காவது ஒரு நாள் எங்க வேணி வந்து என் பிள்ளைய ஒப்படைன்னு சொல்லி நியாயம் பேசுவாளோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்படி எங்க சந்தோஷத்துக்காக ஒரு பொய்யே நிஜம்னு சொல்லிட்டு தன் வழியே போவான்னு நான் துளி கூட எதிர்பார்க்கல. கதை சொல்ற என்கிட்ட இல்லாத தெய்வத்தன்மை என் கதையை கேட்ட அவகிட்ட இருக்கிறத நினைச்சா எனக்கு அவ காலில் வேணும் போல இருக்கு. தீட்சிதரின் பேச்சை கேட்டு எல்லோரிடமும் இப்பொழுது ஸ்தம்பிப்பு. கோபாலனுக்கு நம்பவே முடியவில்லை. கணபதி, நீயா பேசுற? இப்ப பேசுனதெல்லாம் நீயே தானா? ஆமாண்டா கோபாலா, நானே தான். போய் முதல்ல அவளை அழைச்சிட்டு வா. அவ காலில் நான் விழுந்து சேவிக்கணும். கணபதி, உனக்கு எப்படிடா சுந்தரேசன் உன் பிள்ளை இல்லைங்கிற நிஜம் தெரியும்? மரணப்படுக்கை இருக்கே, அது விசித்திரமான களம். பீஷ்மரோட மரணப்படுக்கை நினைச்சுப்பார். வாழ்வோட தப்பு சரிகளை எல்லாம் அசை போட்டு மனசப்ப துடிக்கிற துடிப்பு இருக்கே, அதை வார்த்தையால விவரிக்க முடியாது கோபாலா. மருத்துவச்சி மருதாய்க்கும் அவளோட மரணப்படுக்கையில இதே தவிப்பு. என்னை ரகசியமா சந்திக்கணும்னு சொல்லி அழைப்பு அனுப்பினா. என் நெஞ்சு நல்லபடி வேகும்னு சொல்லிண்டே செத்தா. ஆனா என் நெஞ்சாலத்தான் அதை தாங்கிண்டு நல்ல விதமா நடந்துக்க முடியாம போயிடுது. நீ சொன்ன மாதிரி எந்த வேத ஞானமும் இல்லாத சராசரி மனுஷான்னு நாம நினைக்கிற எல்லோருமே
பெரிய பெரிய தியாகங்களை சுலபமா பண்ணிடுறா. ஆனா சகலமும் தெரிஞ்ச மேதாவிகளுக்கு அது முடியாமல் போயிடுது. காரணம் அகங்காரம் மட்டுமல்ல, சுயநலமும் தான். தீட்சிதர் பேசி முடித்த மறு வினாடியே சுந்தரேசன் புது தெம்போடு வெளியே பாய்ந்தான். நானும் என்று கோபாலன் பின்தொடர, இனி தானும் தொடராவிட்டால் அதைவிட பெரிய பாவம் எதுவும் இருக்க முடியாது என்று தீட்சிதரும் காலை வெளியில் வைத்தார். அதிசயமாக ராஜ்யத்திடம் சுதாரிப்பு தெரிகிறது. வரும்பொழுது என் பொண்ணோட வாங்க. என் வயிற்றுல பிறந்த தங்கத்தை நான் வாரி தழுவிக்கணும் போல இருக்கு. என் சந்தோஷத்துக்காக தன்னையே அடகு வச்ச அவளோட சந்தோஷம்தான் இனி என் சந்தோஷம் என்றாள். சகோதரிகளின் படையும் அதை ஆமோதிப்பது போல சீக்கிரம் பா என்றனர். என்றுமில்லாத லேசான மனநிலை தீட்சிதரிடம். ஆனால் வேணியையோ மீனாட்சியோ அவள் வீட்டில் காணவில்லை. மாறாக பூட்டு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த மைனர் ஜம்புலிங்கம் கார் வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. கிளம்பிட்டாங்க போல தெரியுது. அவள் வீட்டுக்கருகில் கிடைத்த தகவலோடு திரும்பினான் சுந்தரேசன். எதிரே கோபாலன், பின்னாலேயே காரில் தீட்சிதர். வா, நம்ம கார்லேயே போய் அந்த ஜம்புலிங்கத்தை பார்ப்போம், தீட்சிதர் அழைத்தார். பதறத்துக்கு நடுவிலும் இருவரும் பரவசம் காட்டி காருக்குள் பாய்ந்தனர். கால் எலும்பு முறிஞ்ச இடத்துல ஒரு ஆபரேஷன். தியேட்டர்காரர் மயக்கமாகிட இதோட 3 மணி நேரம் ஆக போகுது. எப்ப கண்ணு முழிப்பாரோ தெரியல, நர்ஸு சொல்லிக் கொண்டிருந்தாள். இந்த ஆள் கண்ணு முழிக்க வேண்டாம், அப்படியே மேலே போயிடலாம். பொழைச்சி வந்து இன்னும் எத்தனை பேர் குடியை கெடுக்க போறானோ. இப்படி புலம்புவது அவனது தாலி கட்டிய மனைவிதான். சற்று தள்ளி அமர்ந்திருந்தாள் மனோன்மணி. அவள் முகத்தில் சொல்ல முடியாத சோகம், கூடவே கோபமும். இப்பொழுது அங்கே வேணியும் மீனாட்சியும் நுழைந்தனர். இங்க எங்க வந்தீங்க? இங்க வராம வேற எங்கே போக? ஐயோ, இவன் சகவாசமே இனி உங்களுக்கு வேண்டாம். நீங்க வீட்டுக்கு போங்க. இவன் கிட்டப்பட்ட கடனுக்கும் வாங்கின காசுக்கும் இந்த வீட்டு பத்திரத்தை இவன் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு வந்துறேன். நாம கண்காணாத இடத்துக்கு போய் கல் உடைச்சாவது பிழைப்போம். பேசுவது மனோன்மணி தானா? மீனாட்சிக்கு ஆச்சரியம் மண்டைய பிளந்தாலும் சிரிப்பும் கூடவே வந்தது. பாட்டி, உனக்கு இப்போவாவது நல்ல புத்தி வந்ததுக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஆனா அதுக்காக இந்த ஜம்புலிங்கத்துக்கு துரோகம் செய்யறதை நான் அனுமதிக்க மாட்டேன். எதிரி துரோகம்? பைத்திய மாதிரி பேசாத மீனாட்சி. நீ நல்லபடி வாழ வேண்டிய பொண்ணு. நீ யார் தெரியும்ல? நான் தீட்சிதர் பொண்ணு, கௌரவமானவ. அப்படி இப்படி தானே சொல்ல போற? எனக்கு இனி எந்த கௌரவமும் வேண்டாம். ஒரு நல்ல தாய் மகன் உறவை பிரிச்சு நான் எதையும் அடைய தேவையில்லை. இப்பதான் எல்லாம் சரியாக போகுதே. டூ லேட் பாட்டி. என் வரையில சரியானா போதுமா? எல்லோர் மடத்திலையும் சரியாகணும். அது முடியுமா? 20 வருஷத்துக்கு மேலா என் மேல ஊர் குத்தி இருக்கிற இந்த வேசி முத்திரை என்ன சாதாரணமானதா? நான் தீ குளிச்சா கூட நீங்காதே. இப்படிப்பட்ட என்னையும் நேசிச்சு என்னை தாலி கட்டி மனைவியாகவே ஆக்கிக்கிறேன்னு சொன்ன முதல் நபர் இந்த ஜம்புலிங்கம் தானே. அவர் எந்த அர்த்தத்துல சொல்லியிருந்தாலும் என் வரையில அது மிக உயர்ந்த மதிக்கப்பட வேண்டிய விஷயம். என் அம்மா ஒருவனுக்கு மட்டும் முந்தி விரிச்சு இத்தனை நாள் கௌரவமா வாழ்ந்ததும் என்னை வளர்த்ததும் உண்மைனா, நல்லவனோ கெட்டவனோ நான் ஜம்புலிங்கத்துக்கு அளிச்ச சம்மதத்தபடிதான் நடக்கணும். நீ நடுவில் நுழைஞ்சி எதையும் குழப்பாத பாட்டி. என்னை பத்தி கவலைப்படாத. மீனாட்சியின் பேச்சை ஜம்புலிங்கத்தின் மனைவியும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். மனோன்மணி முதல் முறையாக அழ ஆரம்பித்தாள். மீனாட்சி, உன் பேச்சு கேட்க எனக்கு மலைப்பாயிருக்கு. நியாயமாகவும் தோணுது. ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குதுமா. நீ கோபுரம், இவன் குப்பமேடு. வேண்டாம்டா கண்ணு, அந்த உறவு வேண்டாம். மனசு மாத்திக்கோ. மீனாட்சி அசைந்து கொடுக்கவில்லை. வேணிக்கு அவள் பேச பேச செருமாந்து போகிறது மனம். அம்மாடி, நீ என் வயிற்றுல பிறக்கலனாலும் என் வளப்புக்கே பெருமை சேர்த்துற. உன் முடிவை என்னால கூட ஜீர்ணிக்க முடியல. என் உயிர் கொடுத்தாவது உனக்கும் சுந்தரேசனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க துரிஞ்ச என்னையும் தடுத்து, இப்ப என் அம்மாவையும் தடுத்து விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டே போற. என் தியாகத்தை எல்லாம் கூட ஒரு சின்ன புள்ளியாக்கிட்ட நீ. வேணியின் பேச்சுக்கு மெலிதான ஒரு கைத்தட்டல் பதிலாக வந்தது. ஜம்புலிங்கம் தான் மயக்கம் நீங்கி கைத்தட்டி கொண்டிருந்தான். திரும்பி பார்த்தவர்களை கஞ்சாடை காட்டி பக்கமாக அழைத்தான். வேணியையும் வாஞ்சியாக பார்த்தான். நான் கிண்டலுக்கு கைத்தட்டல, நிஜமாலுமே மனசு நெகிழ்ந்துதான் தட்டினேன் என்றான். அவர்களிடமும் ஆச்சரிய புனல். ஆமா, இன்னுமா மீனாட்சி பத்தின உண்மை தீட்சிதற்கு தெரியல? ஈனஸ்வரத்தில் கேட்டு அவன் கேள்விக்கு
என்ன பதில சொல்லு? நீங்க என்ன கேக்குறீங்க? இது ஜம்புலிங்கத்தின் மனைவி. சொல்றேன், புரியும்படி சொல்றேன். ஒரு நீண்ட பிடிகையுடன் தொடங்கினான். நான் நிஜமாலுமே அவனை கொலை செய்ய முயற்சி செய்தேன். ஆனா என்னை இந்த சுந்தரேசன் காப்பாத்தி கரை சேர்த்திருக்கான். என் தொழில எப்பவுமே பழிக்கு பழித்தான். பழிக்கு அன்பு முதல் தடவையா சுந்தரேசன் கிட்ட தான் பார்த்தேன். டாக்டர் என்கிட்ட சுந்தரேசனை பத்தி சொன்னப்ப என்னையே அறியாம எனக்குள்ள ஏற்பட்ட சிலிர்ப்பு எனக்கு தான் தெரியும். அப்பவே அவனுக்கும் மீனாட்சிக்கும் நல்லது செய்ய நான் சபதம் எடுத்துட்டேன். படுத்தபடியா இருக்கிற என்னால எப்படி அது வேகமாக செய்ய முடியும்? அதுக்காகத்தான் தொடர்ந்து கொலைங்கிற ஆயுதத்தை பக்குவமா கையாண்டேன். ஜம்புலிங்கம் பேச்சில் திகைப்பூட்டும் நிஜங்களின் அணிவகுப்பு. தொடர்ந்து தன்னை கொலை செய்ய முயற்சினா தீட்சிதர் சலனப்படுவார், காரணம் தேடுவார். இந்த விஷயம் தெரிஞ்சா வேணியும் மகனை காப்பாற்ற தன் கூட்டை விட்டு வெளியே வருவா. தீட்சிதர் காலில் விழுந்தாவது மீனாட்சி சுந்தரேசன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்வாங்கிற என் கடிப்பு நான் தான் டிஎஸ்பி கூப்பிட்டு விசாரணையை முடுக்கி தீட்சிதரை சலனப்பட வைத்தேன். மீனாட்சி தன் மகள் என்று தெரிஞ்ச நிலையில தீட்சிதர் கண்டிப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டார். அதுக்கு தான் வளர்த்த சுந்தரேசன் லட்சம் மடங்கு மேல் என்று நினைப்பார். நான் குணமாகி வெளியே வர்றதுக்குள்ள வேகமும் சூடுமுமாக இவங்க கல்யாணம் நடக்கும் என்றது என் எண்ணம். ஆனா மீனாட்சி இப்ப பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்படியெல்லாம் நடக்கல. ரகசியம் அம்பலமான பிறகு கூட ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்க முயற்சிக்காம அது என்னை நம்பி வந்ததை நான் என்னன்னு சொல்ல? சுந்தரேசன் ஒரு விதத்துல எனக்கு உதவி செஞ்சு வாழ்க்கை தந்தா, மீனாட்சி இன்னொரு விதத்துல எனக்கு வாழ்க்கை தர முன் வந்திருக்கா. இந்த சின்ன சிறுசுகளுக்கு இவ்வளோ பெருந்தன்மையும் பெரும் புத்தியும் இருந்தா எனக்கெல்லாம் எவ்வளோ இருக்கணும். இனி நானே அந்த தீட்சிதர்கிட்ட பேசுவேன். தீட்சிதர் சண்டித்தனம் பண்ணினா வருட கௌரவம் பார்த்தா சொத்து பூரா மீனாட்சி பேருக்கு எழுதிட்டு நான் ஊரை விட்டு போனாலும் போவேன். ஆனா மீனாட்சி கழுத்துல தாலியை கட்டி அவ ஆசைக்கு சமாதி மட்டும் கட்ட மாட்டேன். ஜம்புலிங்கம் பேசின பேச்சை கேட்டு அவன் மனைவி சிலித்து போயிருந்தாள். வேணியின் கண்களில் ஆனந்த கண்ணீரின் பிரவாகம். நாங்களும் மீனாட்சியோட ஆசைக்கு சமாதி கட்ட போறதில்ல. குரல் வந்த திக்கில் தீட்சிதர் பின்னாலேயே கோபாலன் சுந்தரேசன். ஐயா என்ன சொல்றீங்க? நான் தழுதழுக்க கேட்டாள் மனோன்மணி. மனோன்மணி, மீனாட்சிக்கு சுந்தரேசன், சுந்தரேசனுக்கு மீனாட்சின்னு சொல்ல வந்தேன். அதைவிட முக்கியம் வேணிக்கு கோபாலனும், கோபாலனுக்கு வேணிங்கிறதும் தான். இந்த கல்யாணம் தேகத்துக்கு தேகம் நடக்க போகிற கல்யாணம் இல்லை, தியாகத்துக்கு தியாகம் நடக்க போகிற கல்யாணம். நடத்தி வைக்கிற யோக்கியதை என்னை விட ஜம்புலிங்கத்துக்கு தான் அதிகம். ஒரு முரட்டு மனுஷனாய் இருந்தும் சரியான நேரத்துல அவன் மனசு மாறி படுத்து படுக்கையாய் இருந்தும் மனதிடத்தோடு போட்ட திட்டத்தால் தானே இத்தனை பலன்கள். உள்ளே நுழைந்த வேகத்தில் தீட்சிதர் பேசிய பேச்சு ஜம்புலிங்கத்தை எழுந்து உட்கார வைத்ததோடு தீட்சிதர் காலிலும் சரிய விட்டது. கூடவே மீனாட்சியும் சுந்தரேசனும் கூட அவர் காலில் ஆசீர்வாதம் பெற விழுந்தனர். வேணி, இங்க வா, வந்து இவாளை ஆசீர்வாதம் பண்ணு. என்னை விட உனக்குத்தான் யோக்கியதை அதிகம். உன் ஆசைக்கும் அசுர பலன் உண்டு. தீட்சிதர் தான் நகர்ந்து கொண்டு வேணியை முன்னிறுத்து நிறுத்தினார். அவள் கண்களில் ஆனந்த கண்ணீரின் பிரவாகம். வெளியே சிலுசிலுவென்ற மழை. வானமே நெகிழ்ந்து உருகி வாழ்த்து விழுந்த இந்த கோலத்தில் காத்திருந்த பவித்திரமான பெண்மைகள் இரண்டும் ஆண் வர்க்கம் எதிரில் இமயமாய் உயிர்த்தெழுந்து நிற்க ஆண் வர்க்கத்தால் கைக்குப்பம் மட்டுமே முடிகிறது, முடியும். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதை இதோட முடியுது. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஷாப்பிங்கான லிங்கை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து ஆர்கே சாருடைய கதையை தான் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஆர்கே சாருடைய கதையை தான் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.